வணக்கம் மக்களே. வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 469 நினைக்கிறேன். 469ல நம்ம இன்னைக்கு பேச போகிறது போன்மத்தோட நேற்று விளையாடின கேம். போன்மத்தோட நம்ம ஹோம்ல விளையாடணும். அந்த கேமை வந்துட்டு ஒரு 1-0 லேட்ல இருந்து அசிங்கமா 2-1 தோத்தோம் எண்ட்ல. அந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நானும் ஹேமந்த் வந்து இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் எப்படி பேசலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லதா பேச முடியும்னு ஒரு விஷயமே இல்லைங்கிறத வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி டிசைட் பண்ணிட்டு தான் இது உள்ள பேச வரோம். அகேன் வி ஆர் ட்ரைங் டு லைக் பி as subjective as possible. அதுதான் வந்து நம்ம மெயினான பண்ற விஷயம். ஸோ இதுல வந்துட்டு திட்டுறதுக்கு கத்துறதுக்கெல்லாம் தாண்டி இல்லை என்னன்னு ஒரு உண்மையான ஒப்பீனியனை பத்தி பேச போறோம். நாட் ஜஸ்ட் அபவுட் த டீம், அபவுட் த பிளேயர்ஸ், அபவுட் த ஸ்குவாட், about the fans as well. இதுதான் வந்து இந்த எபிசோட்ல பேச போறோம். பட் அஃப்கோர்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருங்க. சாரி, அந்த பிஎஸ்ஜி ரிவ்யூ கேமுக்கு வந்து கமெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு. பட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யோர் கமெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் ரெகுலரா பண்றீங்க, நிறைய பேர் புதுசா பண்றீங்க, மற்ற கிளப் ஃபேன்ஸ் வந்து பண்றீங்க. கீப் த சப்போர்ட் கோயிங். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டூ செக் அவுட் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட். ஹேமந்தும் ஜெஃபியும் பண்றாங்க. ஒரு ஒரு ஆர்சனல் ஃபேன், ஒரு சிட்டி ஃபேன் சேர்ந்து நல்லா ஃபன்னா இருக்கும். அதை போட்டு விட்டீங்கன்னா அப்படியே ஒரு 2 மணி நேரம் டைம் போயிட்டே இருக்கும். எல்லா கிளப்ஸையும் கவர் பண்றாங்க. டூ செக் தம் அவுட். ஸோ எஸ், வித் தட் அவுட் ஆஃப் தி வே, எபிசோட்குள்ள போயிடலாம். ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நீயே சொல்லு. எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் ப்ரோ. உங்களோட நம்ம அப்படியே போற போக்குல எடுத்துட்டு போவோம். சரி, ஆனா ஃபர்ஸ்ட் ஆனா தாட்ஸ்ல எனக்கு இருந்து வந்து சொல்லு. ரிசல்ட் சர்ப்ரைசிங்காவே இல்லை ப்ரோ. எனக்கு உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கான்றது தெரியல. எனக்கு எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இந்த சென்ஸ் லைக், நான் ஏன்னு சொல்றேன், ஏன்னா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஹோம்ல லீட் விட்டுருக்கோம், அது அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா தோப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இந்த சீசன் வந்துட்டு லைக் பெரிய டீமோடய நம்ம உள்ள போகல. பிளஸ் ஹோம் கேமுங்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிசல்ட் சர்ப்ரைஸ் தான் டெஃபினட்டா. இல்லை, நம்ம கிறிஸ்டல் பேலஸ் மேட்சே நம்ம ஜஸ்ட் எஸ்கேப் தான். நம்ம அந்த 2-2 மேட்ச்சு அதுவே நம்ம தோக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். அப்படி இப்படி பண்ணி ஏதோ ட்ராப் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக, அந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை. ஏன்னா நம்ம அந்த ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு லீகை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே பேட் பர்ஃபார்மன்ஸாக தான் போயிட்டுருக்கு. லைன் அப் வைஸ் நிறைய பேர் ஆட்டோவை போட்டு அடிக்கிறானுங்க. அந்த லைன் அப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. நம்ம எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருந்தா ஒரு 3 பிளேயர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம் இந்த லைன் அப்ல இருந்து. அவ்வளோதான் இருக்கானுங்க பெஞ்சில். கரெக்ட் கரெக்ட். நான் அது குறை சொல்லல. இப்ப இப்ப சாரி, ஐ லெட் யூ ஃபினிஷ் யுவர் பாயிண்ட் என்ன நான் சொல்றேன். யா யா. அதான் ஸ்டெர்லிங்கு, சின்செங்கோ, வெனேரி, எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் தான் டியர்னி. ஸ்குவாட். டியர்னி. ஸோ ஆனால் அதான் இப்போ நம்ம சின்செங்கோ ஆடுறோன்னா டியர்னி எங்கே எங்கே போடுவோம்? சரி, ஓகே, டேர்னியும் சேர்த்துக்கோங்க. ஸோ 4 பேர் நம்ம ஸ்குவாட்லேருந்து 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். மிச்சம் 7 மெம்பர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட மெயின் மெயின் பிளேயர்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஒரு ரொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ரொட்டேஷன் நம்மளால பண்ணிருக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் அதை தான் ஸோ எக்ஸாம்பிளா கோட் பண்ணலான்னு வந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ லைக் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து ஒரு பெரிய ரிஸ்க், எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் தட் நீ வந்து ஒரு உன்னுடைய இந்த பாயிண்ட்ல வந்து நீ செகண்ட் பிளேஸை செக்யூர் பண்ணணும்னு வந்து பாக்குற. ஆமாம். அட் த சேம் டைம் சாம்பியன்ஸ் லீக் தட்ஸ் ஃபைன் அண்ட் யூ ஆர் பிளேயிங் தட் டீம். பட் அப்படி விளையாடுறப்போ உனக்கு வின் தான் ஒரே ரிசல்ட்டா இருக்கணும். ஆனா கரெக்ட். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நீ வின் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற 3 நாள்ல சாம்பியன்ஸ் லீக் கேம் விளையாட போறாங்கிறப்போ, நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்ப யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வின் சம்ஹவ். நீ அப்படி பண்ணலங்கிறப்போ உன்னுடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் 80 நிமிஷம் ஆடி இருக்கானுங்க. அவங்க போய் சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக்ல வேற போய் விளையாடணும். அதே மாதிரி வந்துட்டு உனக்கு வந்துட்டு மற்ற டீம்ஸ் எதுவுமே சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுற மற்ற டீம் எதுவுமே, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இன்டர் பார்சலோனா விட்டோம்னா கூட பிஎஸ்ஜி தான் நம்ம விளையாட ஆமாம். போறோம். அவங்க கிளீனா ஆமாம். எல்லாருமே பெஞ்ச் பண்ணி எல்லாருமே அழகா இது பண்ணி ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் வர போறானுங்க. ஸோ 2 தடவை நம்மள வந்து வி ஷார்ட் ourselves in the foot மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு யூ லாஸ்ட் த கேம், தென் யூ ஹேட் ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ் பிளேயிங் 80 minutes as well. எனக்கு நான் எதுல பிரச்சனைன்னு சொல்றேன், நீ வந்து பண்ற இந்த 4 பேர் நீ மாத்திருந்தா கூட ஒரு சாக்காக்கு பதிலா ஒரு வன்னேரி ஆடுறான்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஒரு 70 நிமிஷம் வன்னேரி ஆடிட்டு 20 நிமிஷம் ஆடின சாக்காக்கும் ரிவர்ஸ் ஆஃப் தட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஆமாம். எனக்கு ஆமாம். அதுதான் வந்து ஒரு பிக் பவர். நம்ம இப்ப நீ சொன்ன யுனைடெட் பத்திட்டு, இன்னைக்கு யுனைடெட் மேட்ச்ல நான் பார்த்தேன், அவன் அவ்வளவு பேர் வந்துட்டு கொண்டு வந்தா எல்லாமே ஓகே. ஹி லாஸ்ட் த கேம், தட்ஸ் ஃபைன். பட் ஆனா அவனுக்கு வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் தட் லீட், பில்பாவ் கஷ்டமான டீம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் கிளீனா வந்து ரெஸ்ட் பண்ணா இந்த கேம்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் பண்ணான். ஸோ எனக்கு either find a way to win
ஆர் நீ கரெக்டா வந்துட்டு உன் பிளேயர்ஸ் எவன் ஆடணுமோ எவன் ஆடினா கரெக்டா இருக்குமோ அவன் ஆட வை போறோம். அல்டிமேட்லி ஆமா உனக்கு நீ 2-1 தோத்தாலும் சரி, 4-3 தோத்தாலும் சரி, 5-1 தோத்தாலும் சரி, இந்த பாயிண்ட்ல அது வந்து உனக்கு 3 பாயிண்ட் லாஸ்ட் தான். ஆமா ரைட்டா? எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து சுத்தமா ஏன் ஏன் இவ்வளவு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ட்ரொசார்ட் மட்டமா ஆடுறான்னு தெரியுது, நீ 70 நிமிஷம் அதுல கொடுத்து அந்த பட்லரோட ஏஜ் பையனுக்காச்சும் கொடுத்துருக்கலாம். லைக் கரெக்ட். எந்த பாயிண்ட்லயுமே எனக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கேமை வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த 1-0 போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் அந்த மாதிரி விளையாடணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா ரைட்டா? அதுதான். ஆமா நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு லைன் அப்ல பிரச்சனை இல்லை, ஆனா சப்ஸ்டியூஷன் ஏர்லியா பண்ணிருக்கணுன்றது தான் என்னோட ம், ம், ம். கருத்து. நீ ஒரு 60th மினிட்லயே சாக்கா, மார்டினலி, ஓடிகார்டு, ரைஸ், இன்னும் வேற யாரு, வேற யாராவது இருக்காங்களா, அவங்க எல்லாருமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். ப்ரொசாட மேபி ஆட அந்த விட்டுருக்கலாம் ஃபுல் 90 மினிட்ஸ். அவன் ஆமா என்ன உதவ ப்ரொசாட் முடியும். ஆரோட தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு அவன் நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன் நான் ஆமா. பிஎஸ்ஜியோட. ஸோ அதான் அந்த சப்ஸ்டியூஷன் ஏர்லியா பண்ணியிருக்கலாம். ஆனா அதான் ப்ரோ நம்ம பேசுவோம், மேட்சை பத்தியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எனக்கு அதான், நான் சர்ப்ரைசிங்காலாம் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம லிட்டரலா 2 கோல் போட ஸ்ட்ரகிள் பண்றோம் bro நம்ம இந்த 2025ல. ஒரு பிரீமியர் பண்றோம். லீக் மேட்ச்ல நம்ம நம்ம டீமால ஒரு கோல் தான் போட முடியுது, இல்ல ஒரு கோல் தான் கன்வெர்ட் பண்ண முடியுது. அதுக்கு மேல நம்மளால வந்து எனக்கு வந்து அந்த கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா எனக்கு வந்து அதுதான் எனக்கு இன்னும் இதுவா இருக்கு ஆக்சுவலா. நம்ம வந்துட்டு லைக் ஒரு கோல் போடுற அளவுக்கு ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்றோமா, ஓகே பண்றோம், அந்த கோல் கன்வெர்ட் ஆகுது. ஆனா ரெண்டாவது கோல் போடுறதுக்கு ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்றோங்கிறத தாண்டி ஒரு ஒரு 50% சான்ஸ் இருக்கிறத கூட நம்மளால வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு ஒரு ஆமா 80% ஆவோ ஒரு 90% ஆவோ கன்வெர்ட் பண்ண முடியல. அது ஆமா வந்து ஒரு எப்படி சொல்றது, நீ வந்து அது பிளேயர் மேல குறை சொல்லலாம், மேனேஜர் மேல குறை சொல்லலாம், பட் உண்மை அதுதான். நம்மளால அது பண்ண கரெக்ட். முடியலங்கிறது தான் உண்மை. லைக் வி கேனாட். ஆமா அது நிறைய பேர் சொல்லலாம் 1-0 நம்ம வச்சுட்டே நம்ம ஜெயிக்க முடியும்னு. பிரீமியர் லீகோட குவாலிட்டி மாறி இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அடுத்த டீம் கோல் போடுறதுக்குங்கிறது எந்த டீம் வேணா கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளே நம்மளே வெதர் இட்ஸ் ஹோம் ஆர் அவே வி ஆர் சீயிங் இட் வித் आवर ஓன் ஐஸ். ஸோ ஆமா அப்படி இருக்கிறப்போ அந்த ரெண்டாவது கோல் போட முடியாதுங்கிற பிரச்சனை வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அதை இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து லைக் வித் வேர் த பிளேயர்ஸ் ஆர் இன்னும் கஷ்டமா தான் ஆயிட்டு இருக்கு. ஆமா அதுதான் லைக் 35வது கேம்ல நம்ம விளையாடுறப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல பாக்குறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நம்ம அந்த ரெண்டாவது கோல் போட ட்ரை பண்ணுவோம். ஒரு மாதிரி கரெக்ட். புஷ் பண்ணி நிறைய அதுல நிறைய சான்ஸ். எப்படி லிட்டரலி எனக்கு அந்த ஒரு வெங்கர் டைம்ல நம்ம பண்ணுவோம் தெரியுமா, ஒரு மாதிரி வந்துட்டு கேம் ஃபுல்லா ஒரு நல்லா ஒரு பாயிண்ட் வரைக்கும் கோல் போட ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆமா மாதிரி அவங்க ஆப்போசிஷன் ஒரு கோல் போடுவாங்க, 2 கோல் போடுவாங்க. நம்ம க்ளூலெஸ்ஸா சும்மா ஓடிட்டு இருப்போம். கரெக்ட். நேத்து பிளேயர்ஸ் எப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேல டேய் சீசன் முடிஞ்சா போறோம்டா எனக்கு இப்போதைக்கு, என்னை எப்படியாச்சும் ஆமா விட்டுருங்கடா என்ன, அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி தொங்கி போயிட்டாங்க. எனக்கு அது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூர் டயர்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், பட் ஆனா இஃப் யூஆர் ஹேவிங் அ 1 கோல் லீட் கேமை க்ளோஸ் பண்றது ஹோம்லங்கிறது ஷுட் பி அ கிவன் திங் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா ப்ரோ 100%. எனக்கு நம்ம அது வந்து ஹோம் சுத்தமா பிடிக்கல. டிசாஸ்டர் ஃபார்ம் தான் ப்ரோ ம். லீக்ல. டிசாஸ்டர் அப்சல்யூட்லி. ஃபார்ம் லீக்ல நீங்க சொன்னது வந்து எவ்ரி பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். நம்ம வந்து லிட்டரலா நானும் ஸ்டீவர்ட்ஸ் ப்ரோ கூட ஒரு எபிசோட்ல பேசியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அது 3 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல அந்த செகண்ட் விண்டே இல்லை ப்ரோ. நம்ம 1-0 போறோம், ஓகே. ஆப்போனன்ட் 1-1 பண்றானுங்க. அதுக்கடுத்து நம்மளால 2-1 பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஈவன் பிஃபோர் இன்ஜுரிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு கஷ்டம் வந்து தான் அந்த பட்டோம். அந்த கெப்பாசிட்டியே நமக்கு இல்ல. ஸோ எனக்கு ஒரு கேம் தான் ஞாபகத்துக்கு வந்து லெஸ்டர் கேம்ல வந்துட்டு இது பண்ணோம். பட் அகைன் தட் வாஸ் லெஸ்டர். லைக் அந்த ஆமா, 3-2 2-1 போயிட்டு 3-2 வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அந்த கேம். ஆமா, அந்த கேம் மட்டும்தான் வந்து ஞாபகத்துக்கே வருது லிட்டரலி. ஆமா. நம்போ ரொம்ப ரேரா தான் ஆ அதுவும் ஒரு லேட் ஈக்குவலைசர். அதாவது ஒரு 60th மினிட், 70th மினிட் அவன் 1-1 ஆக்குறான்னா, ஓகே இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம புஷ் பண்ணி அத 2-1 இல்ல 3-1 ஆக்குற கெப்பாசிட்டி இருக்கான்னா நம்ம டீமுக்கு அது அது லிட்டரலா போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈக்குவலைஸ் பண்ணா மேபி செகண்ட் ஹாஃப்ல நம்ம லெவல் இம்ப்ரூவ் பண்ணி போட முடியுமே தவிர, ஒரு 60த்தோ 70th மினிட்டோ டீம் நம்ம கூட கோல் போட்டு நம்ம அதுக்கப்புறமா அத ஓவர் டர்ன் பண்ற கெப்பாசிட்டியே நம்ம டீமுக்கு இல்ல. அது டெஃபினட்டா வந்து நம்ம மேனேஜருக்கு இருக்குல்ல லைக் இப்போ இதே நம்ம போன சீசன் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு கண்டினியூஸா அவ்வளவு கோல் அடிச்சுட்டு இருந்தோம். எந்த ஆமா, விதத்துல வருதோ அது வந்து இந்த சீசன்ல வந்துட்டு அந்த ஹோல் கான்செப்டே வந்துட்டு ரிக்ரஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்ல நம்ம ஆமா, டீமா ரிக்ரஸ், அதுதான் உண்மை. நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் த சீசன்ல எடுத்து பார்த்தோம்னா ப்ராபப்ளி இப்போ செகண்ட் ஃபினிஷ் பண்றோம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபினிஷ் பண்றோம்.
லெட்ஸ் சே வி லைக் லூஸ் அவுட் யூசிஎல்ல வந்துட்டு பிஎஸ்ஜியோட போயிட்டோம். நீ ஓவராலா எடுத்து பார்த்தேன்னா போன சீசனோட கம்பேர் பண்ணா செகண்ட் ஓகே. போன சீசன் வந்துட்டு எந்த கப்லயுமே நம்ம செமிஃபைனல்ஸ்லாம் போல, சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் தான். இந்த வாட்டி ஒரு ரெண்டு ட்ரோஃபில செமிஃபைனல்ஸ் போயிருக்கோம், ஒன்னுத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கரெக்ட். அவுட்டா இருக்கும், கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா ஓவராலா எடுத்து பார்த்தா பயங்கரமா ரிக்ரஸ் ஆயிருக்கும். ஆமா அது நீ இந்த கார்ட்ஸ், இன்ஜுரிஸ், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீ தள்ளி வச்சாலுமே ஆமா ஓவராலா ரிக்ரஸ் ஆயிருக்கும். அது வந்து நம்ம வந்து ஆமா நிறைய நம்ம வந்து கோபிஎம்க்கு வந்து நிறைய சொல்லலாம். நான் வந்து அதெல்லாம் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்ல, நான் இதே தான் வந்து நான் வீக்கெண்ட் ஷோலையும் சொன்னேன் ஒரு தடவை. இது எல்லாமே உண்மைதான். நம்ம நல்லா விளையாடல, நம்ம ரிக்ரஸ் ஆயிருக்கோம், நம்மளுக்கு இன்ஜுரிஸ், டிசிஷன்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஆனா எல்லா ஃபேக்டரையும் சொல்றப்போ நம்ம நல்லா விளையாடல இல்ல நம்ம ரிக்ரஸ் ஆயிருக்கோங்கிறத ஹைட் பண்ணவே முடியாது. அதுதான் என்னுடைய ஆமா பாயிண்ட். அது டெஃபினட்டா அதுதான் ப்ரோ நம்ம ஹைலைட்டே பண்ணணும். நம்ம டெஃபினட்டா அதுதான் ரிக்ரஸ் ஹைலைட்டே ஆயிருக்கோம். பண்ணணும். அதோட மெயின் அந்த இன்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது ப்ரோ நம்ம டீம் கிட்ட. அதுதான் வந்து அதாவது இப்போ நேத்தி வந்து நம்ம 1-2 தோக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். போன்மத் எப்போ 73rd மினிட் போடுறானா அவனோட 2வது கோல். ம் ம் அதுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷம் ஆடி இருக்கோம் கேமு. எனக்கு தெரிஞ்சு கெப்பா சேவே பண்ணலன்னு நான் சொல்லுவேன் அந்த 20 ஆமா நிமிஷத்துல. ஆமாமா ஆமா. அதுதான் வந்து ரொம்ப காண்டான விஷயமே. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஃபேன்ஸ் ஸ்டேடியத்தை காலி பண்றதுக்கு ரீசனு. அதுதான் ஃபேன்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு பூ பண்றதுக்கு ரீசனு. அதுதான் ஃபேன்ஸுக்கு கோவத்துக்கான ரீசனுமே நான் சொல்லுவேன். நம்போ ஓகே 1-2ன்னு தோக்குறோம். ஆனா நம்ம அந்த 20 மினிட்ஸ் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்றோம். இல்ல ஷாட் ஆஃப்டர் ஷாட் எடுக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ட் காமிக்கிறோம். அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் அந்த மூடே கரெக்ட். வேற. ஓகேப்பா பயங்கரமா நீ ட்ரை ட்ரை பண்ணானுங்க. பண்ணின, அட்லீஸ்ட் ஷோ மீ தட் யூ ஆர் ஆமா, ட்ரைங். ஆமா. ஆனா நேத்து வந்து நம்போ பாலை வாங்கி கவுண்டர் ஆப்ஷன் இருக்கு, இல்ல ஒரு த்ரூ பால் ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம திரும்பி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிஸ்கி பாசஸ் எடுக்க யாருமே முன் வரல. சின்சங்கோ வந்து ஓரளவு ஏதோ ட்ரை பண்ணான், த்ரூ பால் போடுறதுக்கோ போடுறதுக்கு ரிஸ்க் பாஸ் எடுக்கிறதுக்கோ அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆஹ் மிச்சம் யாருமே ட்ரை பண்ணலன்றது வந்து அவ்வளோ ஒரு அதுதான் காண்டான ஒரு விஷயமே. ஸோ அதனால தான் அந்த கோபம் வருதே. டேய் நீங்க தோக்குறது தப்பே கிடையாது, ஆனா அந்த இன்டென்ட் எங்கடா போச்சு? அந்த கோல் போறதுக்கான இன்டென்ட்டே ஸ்பெசிபிக்கலி இல்லையே. இந்த மேட்ச்ல அதுதான் லைக் எல்லாமே ஓகே. நீ மேனேஜர்ல ஸ்டார்ட், அதான் சொல்றேனே, நீ இந்த டீமை நீ ஸ்டார்ட் பண்றனா உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீ வின் பண்ணணும். ஆமா இல்லாட்டி இந்த டீம் நீ ஸ்டார்ட் பண்றது ஜஸ்டிஃபைடே கிடையாது. நீ வந்து என்ன வேணா இப்ப இன்னைக்கு ஃப்ரெடரிக்சன் ஒருத்தன் விளையாடுறான் யுனைடெடுக்கு, எனக்கு அவனா கரெக்ட். யாருன்னே தெரியாது. ஆமா, ஆமா, ரைட்டா? லைக் இப்போ நீ யுனைடெட் யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தேன்னா ஒரு 3-4 பேர் அடிபடும். ஹாரி அமாஸ், கோலியர் அப்படி இப்படின்னு அடிபடும். ஃப்ரெடரிக்சன் அவன் வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆடுற அப்படிங்கிறான். இவன் வந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இந்த ரிசல்ட் வர்றப்ப நான் இந்த மேனேஜர் இது, இஃப் யூ ஆர் கோயிங் தேர் சம்ஹவ் கெட் அ ரிசல்ட். கரெக்டா? ஆமா. இந்த மாதிரி போறப்போ இது நீ பண்ணாதப்ப மேனேஜர் நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியல. ஐ எம் ஆல் இன் ஃபார் த கரெக்ட். மேனேஜர். எனக்கு அதெல்லாம் வந்து ஆமா. இதுவே இல்லை. ஆர்டேட்டா பண்ணினதெல்லாம் நான் இது பண்றேன். நான் இன்னுமே திருப்பி சொல்வேன், நம்ம இந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்குள்ள இருக்கோம்னா அதுக்கு இவன் தான் ஒரே காரணம், ஆர்டேட்டா தான் ஒரே காரணம். ஆனா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். லைக் இப்படி ஆமா. இருக்கிறப்போ ரைட்டா, இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இன்ஜுரிஸ் இருந்தா இது பண்ண முடியாதுன்னு. பட் ஈவன் கிளாப் அண்டர்வென்ட் இன்ஜுரிஸ், அவன் 5th தான் ஃபினிஷ் பண்ண ஒரு சீசன் இன்ஜுரிஸ் வந்தப்போ ஆமா. 67 பாயிண்ட்ஸ்ல. ரைட்டா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப இஸ் டூயிங் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். பட் அந்த ஃபண்டாஸ்டிக் ஜாப் பண்றப்போ அவன் தப்பு பண்றான், அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இதுல. லைக் யூ கரெக்ட். ஹாவ் டு டூ சம்திங் ரைட். எனக்கு இன்னொன்னு, பிளேயர்ஸுமே வந்துட்டு அந்த ஒரு 60th மினிட்குள்ள நம்ம கோல் போட முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு லீக்ல. ஆமா. இல்ல எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 7-8 கேம்ஸ்ல அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியாச்சும் ஸ்லோவா தட்டிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பால் உள்ள போகும். ரைட்டா? நம்ம வந்துட்டு இப்போ ஆமா. 15 மினிட்ஸ் இருக்கு. ஐடியலி இப்போ ஒரு சிட்டியா ஒரு லிவர்பூல்னா டமால் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணுமோ எல்லாமே ஓகே. அந்த 15 மினிட்ஸ்ல ஒரு 4-5 சான்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியாவது வரும். ஆமா. இப்போ லாஸ்ட் ஒரு 7-8 கேம்ஸா நான் பார்த்தது, டெல் மீ யுவர் ஒப்பீனியன் ஆன் இட், நான் பார்த்தது 15 நிமிஷம் இருந்தாலும் 2 ஹாஃப் சான்ஸ் தான் கிரியேட் பண்றோம் நம்ம. கரெக்ட். அது ஹாஃப் வந்து சான்ஸ் ஒரு கூட கிரியேட் பண்ண சான்ஸ்னு கூட சொல்ல மாட்டாங்க ப்ரோ. முடியாது. அந்த மாதிரி தான் ஆமா. வருது எல்லாமே. இதுக்கு முன்னாடி நாம்கே வாஸ்தே அந்த சைடுல இருந்து கிராஸ் ஆதி அடிப்பானுங்க. அதுதான் சாக்கா சொல்றேன். இப்ப அது கூட பண்றது கிடையாது யாருமே. பண்றது கிடையாது. ஸோ நம்ம ரொம்பவே எப்படி சொல்ல அந்த டு பி ஆனஸ்ட் நம்மளோட அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரீடிஸ்கவர் பண்ணி ஆகணும் ப்ரோ. ஆமா. டீம்ஸ் வந்து கிளாக் பண்றானுங்க. நேற்று கூட நான் பார்த்தேன். அந்த ஓடிகார்ட் டு சாக்கா அந்த சைடு அந்த த்ரூ பால் இதை பிளாக் பண்றானுங்க நல்லா. நேற்று பவுன்மத் எத்தனை வாட்டி பிளாக் பண்ணானுங்க அந்த இதை. ஸோ நம்ம டெஃபினட்டா வந்து நம்மளோட பிளே அது நமக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகி நல்ல ஒரு லெவலுக்கு கூட்டு போயிருக்கு. ஆனால் இட்ஸ் அபவுட் டைம் நம்ம அதை ரீஇன்வென்ட் பண்ணியே ஆகணும் நம்ம. ஸோ ட்ரூ, அப்சல்யூட்லி ட்ரூ.
பிஎஸ்ஜியும் அதை கிளாக் பண்ணிட்டானுங்க. நேற்று போன்மத்துமே அதை நல்லாவே கிளாக் பண்ணானுங்க அதை. ஸோ நேத்தியுமே நான் பார்த்தேன், சாக்காவால் கேமில் அவ்வளோ உள்ளே வரவே முடியவே இல்லை அவன் ஃபர்ஸ்ட் என்னெல்லாமோ ட்ரை ஹாஃப்லலாம். பண்றான். அவன் வந்து சென்டருக்கு வரான், ஆமாம், லெஃப்ட்டுக்கு வரான், அவன் ராங் ஃபுட் ஷாட் எடுக்கிறான் ஆமாம், லெஃப்ட்ல இருந்து. ஆமாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ப்ளஸ் நம்ம மேனேஜர்கிட்டயுமே அதான் ப்ரோ நான் பெரிய மைனஸாக பார்க்குறது. நம்ம பாட்காஸ்ட்லேயே நம்ம ரிவ்யூஸில் நிறையா பேசியிருக்கோம் நம்ம. ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட். சேஃப்டின்றப்போ நம்மளால எப்பயுமே சேஃப்டியை நோக்கி தான் ப்ரோ ஸ்டெப் வைப்பான். அதுதான் வந்து எனக்கு வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ரிஸ்க் நோக்கி ஸ்டெப்பு வைக்கலாம். அதான் நம்ம சாம்பியன்ஸ் லீகே நீங்கள் ரிவ்யூவில் பேசியிருப்பீங்க, ஓடிகார்ட் 90 மினிட்ஸ் ஆன ஒரு கிரைம் அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேன் பேஸ் எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா அவன் ஒழுங்கா ஆடலை. அந்த இடத்துல நீ ஈத்வன் கொண்டு வந்தா யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங் தான் என்னை பொறுத்த ஆமா வரைக்கும். ஆமாமா. ஆப்வியஸ்லா ஆஹ் உனக்கு ரிசல்ட் தேவைங்கிறப்போ நீ எதையாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதுவும் நீ வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நீ வந்து இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு 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 கோல் டவுன்ல இருக்கும். ஹோம்ல ஒரு கோல் டவுன்ல இருக்கும். அந்த ஹோம் கோல் அவே கோல்ஸ் ரூல் இல்லைனாலுமே ஹோம்ல ஒரு கோல் டவுன் இருக்கிறப்போ நீ எதாச்சும் ஒரு யூ ஹேவ் டு த்ரோ த கிச்சன் சிங்க் அட் இட். கரெக்ட். அந்த லைக் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம திருப்பி நம்மளுக்கு வந்து ஸ்குவாட் இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க முடியும். ஏதாச்சும் இருக்கிற ஸ்குவாடை யூஸ் பண்ணணும். அந்த இருக்கிற ஸ்குவாடை நம்ம ஆமா, ஃபுல் எஃபிஷியன்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆமா, லைக் லாஸ்ட் சீசன் ஐ வுட் அக்ரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவையான நேரத்துல ஒரு இஎஸ்ஆர் இன்ஜுரி, ஒரு தேவையான நேரத்துல ஒரு ஆமா. ஃபேபியோ வேரா இல்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப நீ நீ கொஞ்சம் யோசிக்கிறியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எதுவுமே இல்ல. நீ இப்போ வந்துட்டு அந்த அவன் அந்த ரூத்லெஸ்னஸ் எனக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலே கடுப்பு. என்னன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்ல ரூத்லெஸ்ஸா இருக்கணுங்கிறப்போ அது அக்ராஸ் த போர்ட் இருக்கணும். கரெக்ட். நீ உனக்கு ஃபேவரட்ஸ் இருக்கான், அவனை வந்து நான் வந்து விளையாடி 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 ஃபார்ம் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு சீசன் ஃபுல்லா விளையாட வச்சுட்டு அவன் ஃபார்முக்கு வரலைன்னா அந்த நேரத்துல நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா பண்ணணும். கரெக்ட். நீ பண்ண மாட்டேங்கிறங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இல்ல இருக்கிறதுல நீ சொன்ன மாதிரி பயங்கர ரிஸ்க் அவர்ஸா இருக்கும். அதுவும் இந்த சீசன் பிகினிங்ல இருந்தே பயங்கர ரிஸ்க் அவர்ஸா இருக்கான். எனக்கு என்னன்னு எனக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போன சீசன் கரெக்டான ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. அதை எடுத்து தேவையில்லாதக்கு எதையோ ட்வீக் பண்ணி கேம் பிளேவை ஸ்லோ ஆக்கிட்டு மொத்தமா வந்து ஃபுல்லி ரிஸ்க் அவர்ஸா போயிட்டான். வி ட்ரை டு ஃபிக்ஸ் சம்திங் தட் வாசன்ட் broken. அது இப்ப தெரியுது. எனக்கு ஆமா, இன்னொரு பாயிண்ட் நான் பேசணும்னு இருந்தேன் மெயினா. ஒரு ஸ்டேஜ்ல கேம் ஆக்சுவலா ஓப்பன் ஆச்சு நம்ம 1-0 இருக்கிறப்பவே. நீ ஆமா. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் நல்லாவே ஓப்பனா இருந்துச்சு கேம். நம்ம கரெக்ட். போன் மௌத்தும் வந்து நம்மள சென்டர்ல ஓட விட்ட, யூஸ்வலா டீம் சென்டர்லயே போட மாட்டாங்க. அப்ப இருக்கிறப்ப கூட நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இதுதான்டா நம்ம சான்ஸ், நம்ம கோல் அடிப்போங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணல. யோர் தாட்ஸ்? ஆமாம் ப்ரோ, 100% கரெக்டு. நான் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்லு பாயிண்ட் சொல்லு. நான் சொல்கிறேன். இந்த ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதனால தான் ப்ரோ, நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, இந்த இவனை இந்த ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு வா, இந்த லுக்மனை வாங்கிட்டு வா, அது பேர் என்னது, இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை வாங்கிட்டு வா. ஐ மீன் நீ என்ன தான் வாங்கிட்டு வந்தாலும், இப்போ லெட்ஸே நம்ம ஸ்குவாடில் ஒரு 20 நல்ல பிளேயர் இருக்காங்கனாலும், இது வரைக்கும் ஆர்டெட்டா இந்த 5 வருஷத்துல ஒரு நல்ல ஸ்குவாடை யூஸ் பண்ண மாதிரி ஒரு பார்த்ததே கிடையாது நம்ம. ம், ம், ம். ஸ்குவாட் பிளேயர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆஹ் உனக்கு ஸ்டெர்லிங் மேலே 1000 வன்மம் இருக்கட்டும், ஆனால் நீ ஸ்டெர்லிங் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி மட்டும்தான் கொஞ்சம் இன்ஜுரியாக இருந்தான்னு நினைக்கிறேன். மிச்சபடி அவன் ஸ்குவாடில் உட்காந்துருக்கான். நீ அவனை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கியா? எத்தனையோ மொமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு, நீ அவனை யூஸ் பண்ணதே கிடையாது. சின்சங்கோ நமக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி சீசன் அவைலபிளாக தான் இருந்திருக்கான். நீ அவனை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கியா? யூஸ் பண்ணதே கிடையாது. அதே தான் கிவியார் இருக்கும். கிவியார் வந்து நீ கேப்ரியல் இன்ஜுரிக்கு அப்புறமா தான் டீமுக்குள்ளார தலையை எடுத்து வச்சு பார்க்குறோம். சேம் அப்ளைஸ் டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓரளவு யூஸ் பண்ணதுன்னா ஈத்தன் நெனேரியும் எம்எல்எஸ் யூஎஸ் மட்டும்தான். கேலியும். ம். ஆமாம். மிச்சபடி நம்ம ஸ்குவாடு வெளில இருந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணதே கிடையாது. ட்ரொசாடு சொல்லலாம். ட்ரொசாடு ட்ரொசார்ட் எல்லாம் வந்துட்டு. கம்பல்ஷன் தான். அந்த பாயிண்ட்டுக்கு மேல ஆளே இல்ல, அவன் ஆமாம், விளையாடி தான் ஆகணுங்கிற மாதிரி வந்துடுச்சு இல்லாட்டி. ஆமாம். யா யா ட்ரூ. ஸோ நீ அவங்களோட குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் when the situation demands நீ இறக்கலாம், உள்ளே இறக்கலாம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது அவன் ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நீ அது எதுவுமே இல்லாமல் ஓகே இப்போ நம்ம இந்த 3 பேரை வேற பேர் வச்சு ரிப்ளேஸ் பண்ணால் மட்டும் நீ அவனை யூஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு எங்கேருந்து வரும், இல்லை போர்டுக்கு எங்கேருந்து வரும் ம், அப்படின்றது ம், ம். தெரியல. நீ போர்டுக்கு வந்து பாடத்தை புகுட்டணும், உனக்கு பிடிக்காத பேர் வாங்கி கொடுத்தாலும் வேற வகையில் நீ புகுட்டலாம் அதை. நீ ஆனால் வந்து டெஃபினட்டாக வந்து நீ நான் பாடத்தை சீசன்லேருந்து போக்கணும்னா எப்படி சொல்ற? இல்லை எனக்கு பிடிக்காத பிளேயர் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க ஸோ நான் ஆட வைக்க மாட்டேன் அப்படி சொல்கிறத விட, நீ அதை வேற ஏதோ ஒரு வகையில் உன்னோட ரெசிஸ்டன்ஸை காமிக்கலாம். ஸோ அதான் ப்ரோ, நம்ம ஆல்ரெடி நம்ம அட்டாக்ல வந்து பிளேயர்ஸ் கம்மியாக இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம ஸ்டெர்லிங்ன்ற ஒரு பிளேயரை யூஸே பண்ணலை, டியர்னின்ற ஒரு பிளேயரை யூஸே பண்ணலை,
சின்செங்கோன்ற ஒரு பிளேயரை யூஸே பண்ணலை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அக்செப்டபுள் அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஆஹ் உனக்கு ஆனால் கேட்டால் ட்ரைனிங் பயங்கரமாக பண்ணுறானுங்க நீ தான் சொல்கிற. பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறானுங்கன்ற, ஆனால் நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற. ஸோ அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல. அது ஆர்டடா இந்த சீசன் மட்டும் கிடையாது, நம்ம அவனோட 5 இயர்ஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அவன் ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு 14-15 வச்சிருப்பான். அதிலிருந்து தான் அவன் ரொட்டேட் பண்ணி ஆடுவானே தவிர, அவுட் சைடில் அந்த ஃப்ரிஞ்சு பிளேயர்ஸ்னு நம்ம சொல்கிற ஆட்களை வந்து அவன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. அதுதான் அந்த ஸ்குவாட் இதில் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து நம்மளோட இன்னொரு கேள்வி நீங்கள் என்ன ப்ரோ கேட்டீங்க, அதை மறந்துட்டேன். அது அந்த கேம் லைக் ஓபன் ஆன டைம், கேம் ஆமாம் ப்ரோ, ஓபன் ஆன கேம் டைம் ஓப்பன் ஆனது கூட நம்ம எல்லாமே டேம் எஃபர்ட்ஸ் தான் ப்ரோ. நேற்று அந்த சாக்கா அந்த ஹெட்டராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஷாட்னா சாக்கா ரைட்டில் கட் பண்ணி ஒன்று ரைட் ஃபுட்ல எடுத்திருப்பான், இருந்து ரைட் அடிப்பான். ஃபுட்டில். அது ஒன்று தான் பளிச்சுன்னு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் மொத்த செகண்ட் ஹாஃபில். நம்ம ஓடிகார்டுக்கெல்லாம் ஒரு சாக்கா பிரிச்சு விட்ருப்பான் ஓடிகார்டை, ஷார்ட் ஹெட்ரா அப்படின்னு. அந்த இடத்துல அவன் ஷூட்டே பண்ணியிருக்க மாட்டான். என்ன பண்ணினானே புரியல அந்த இடத்துல எனக்கு சீரியஸா. அவன் என்ன அட்டம் ஆமாம். பண்ணினா, லைக் நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க, நம்ம ஓடகார்ட் பத்தி பிளேயர் ரேட்டிங்ஸ்ல பேசுவோம், பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான், லைக் நிறைய பேர் வந்து ஓடகார்டு நீங்க பாத்தீங்க இந்த மேட்ச்ல வந்து அவன் பண்ணின தப்புகள் எல்லாம் வச்சுட்டு அவன் வந்து நல்லா விளையாடலன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா, டேய், ஃபுட்பாலர் ஃபுட்பால் பண்றது ஃபுட்பாலரோட வேலை. கரெக்ட். இவன் கேம்ல ஓடகார்டு வந்துட்டு பாலை கேரி, அது 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 மட்டும்தான் அவனுடைய வேலை, கரெக்டா? நீ வந்து பால் கரெக்ட். ஒரு த்ரூ பால் போட்டான் ரைஸுக்கு, குட். பட் ஆனா அவன் அவ்வளவு மிஸ்டேக் பண்றான், அதெல்லாம் நான் வந்து பார்க்கவே கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவனால மிஸ்டேக், இது இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னா, லைக் எனக்கு புரியல. அப்ப அவனை உண்டு ஏன் நம்ம வேற மாதிரி ஜட்ஜ் பண்றோம் மத்த பிளேயர்ஸை ஜட்ஜ் பண்றதை தாண்டி? இப்ப மத்த பிளேயர் ஒரு குறை ஆமாம். பண்றப்போ, ஒரு ஜின்செங்கோ ஒரு தப்பு பண்றான், நம்ம ஒரு சீசன் ஃபுல்லா லெஃப்ட் பேக்ல அவன் வந்து விளையாடி தப்பு பண்றான்னு பார்த்தோம். அப்ப இருந்த ஒரு விஷயத்த நம்ம பாயிண்ட் பண்ணப்போ, இப்ப நம்ம கேப்டன் அதே மாதிரி தானே விளையாடுறோம். அது ஏன் நம்ம சொல்லக்கூடாது? எனக்கு அது நீங்க வந்து யாருமே சப்போர்ட் பண்ணாம இல்ல. ஆனா அவனை தாண்டி ஒரு கிளப், ஒரு டீம்னு விளையாடுறப்போ மிச்ச 10 பேரோட எஃபர்ட்டை வந்து இவன் கிட்டத்தட்ட நல்லிஃபை பண்ற மாதிரி வருது இல்ல அது. ஆமாம். எனக்கு அது புரியவே மாட்டேன். அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. ஹி வாஸ் பேட் அண்ட் அண்ட் மேனேஜர் கிட்ட தான் அது வந்து மாத்துறதுக்கான பவரும் இருக்கு. கரெக்ட். அது நீ பண்ணலங்கிறத 100% பாயிண்ட் ப்ரோ. அவுட் பண்றது எனக்கு வந்து இது நோபடி இஸ் இல்ல. இப்ப அது என்ன புரிஞ்சு ஒண்ணு, இப்ப நம்ம ஃபேன் பேஸ் வந்து ரியாக்ஷனரின்னு சும்மா சொல்லல, அது இன்னொரு விஷயம். நம்ம சும்மா இப்போ ஒரு நம்மளுக்கு என்னைக்குமே வந்து வெச்சா கொடுமை சரிச்சா முட்டை தான். ஒண்ணு, நம்ம தான் ஆமாம். பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு, பெஸ்ட் மேனேஜர் இந்த வேர்ல்டு, பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு. 3 லாஸ் வந்துச்சுன்னா அப்படியே மாறிடும், மேனேஜர் அவுட், பிளேயர்ஸ் ஆர் ஆமாம். யூஸ்லெஸ் அப்படின்னு. டேய், இது இவ்வளவு நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனா அதே டைம்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு சீசன் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ, ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கிறப்போ, இந்த இந்த மாதிரியான ஒரு நான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கேட்கல. நீங்க 70 நிமிஷம் வரைக்கும் தெரியுது உனக்கு அவன் நல்லா விளையாட மாட்டான்ட்டு, 20 நிமிஷம் கொடுக்கலாம்ல ஒன்னேரிக்கு. எனக்கு அதுதான் வந்து இந்த மாதிரியான கரெக்ட். சின்ன விஷயங்கள் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் அது எனக்கு சுத்தமா வந்து 100% ப்ரோ. லைக் இது இது வந்து லைக் மேனேஜரை தாண்டி ஐ வுட் ஆல்சோ டாக் அபவுட் தி பிளேயர்ஸ். பிகாஸ் நீங்க சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறீங்க, டயர்டா இருக்கீங்க, எல்லாமே ஓகேடா. பட் இது வந்து ஒரு குரூஷியல் ரன்னின். இந்த ரன்னின்ல நம்ம வந்து பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து இனிமே தான் கஷ்டமான கேமே வரப்போகுது. ஜெனுவினா நம்ம பேசுறோம்னா, நியூ ஆமாம். காசில் வரப்போகுது, லிவர்பூல் வரப்போகுது, நமக்கு சவுத் ஆம்டன், இது கஷ்டமான இது இருக்கு. இப்படி இருக்கிறப்போ பிளேயர்ஸுமே வந்து தே ஷுட் சார்ட் ஆஃப் லைக் டெக்லன் ரைஸ் cannot be the only one giving 10 on 10 எவ்ரி கேம். அதுதான் வந்து லைக் முக்கியமான விஷயம் ஆமாம். நம்ம சொல்ல வேண்டியது, கரெக்டா? 11 பேர் விளையாடுறாங்க. நீங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மிட் டேபிள் கிளப்புக்கு விளையாடல, ஒரு பெரிய கிளப்புக்கு விளையாடுறீங்க. அப்படி இருக்கிறப்போ மேனேஜரை தாண்டி நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம கடைசி ஆமாம். ஒரு 7-8 கேம் பார்த்தோம்னா எவ்வளவு கேம் ஜெயிச்சிருப்போம்? இப்ஸ்விச் ஜெயிச்சோம். இப்ஸ்விச்சோட மட்டும் தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். வேற எனக்கு எந்த வின்னே ஞாபகம் இல்லை. எனக்கு எல்லாமே டிராவா தான் பண்ணிருக்கோம். ஆமாம். ஆமாம். இது இது பிளேயர்ஸ் சைட்ல இருந்து வரணும். எனக்கு வந்து மேனேஜரை ஒண்டியே பிளேம் பண்ணி, மேனேஜர் கோச் பண்றான், எக்ஸிக்யூட் பண்றது பிளேயர்ஸ். அவன் கோச்சிங் வைஸ் பார்த்தா நம்ம இந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே குறைய சொல்றோம்ல, எனக்கு கோச்சிங் வைஸ் பார்த்தா குறை பெருசா தெரியல. பிளேயரோட எக்ஸிகியூஷன்ல பயங்கர ஃப்ளோவா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மேபி அது கோச்சிங்ல ஒரு கனெக்ஷன், நம்ம பேசின மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். பட் பிளேயர்ஸோட எக்ஸிகியூஷன் இவ்வளவு மோசமா இருக்க கூடாது. எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஒரு 100% ப்ரோ. பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஆமாம் ப்ரோ. நம்ம நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேயே நீங்கள் ஃபுல்லாக 2-1 நம்ம ஜெயிச்சிருப்போம் ஹோமில். ஆனால் உங்களுக்கு அந்த மேட்சே ஞாபகம் இருந்தா, நம்ம லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 3-4 சூப்பர் சூப்பர் சான்ஸ் விடுவோம் ஃபுல்லாமுக்கு. ஆமாமா, அவன் கன்வெர்ட் பண்ணியிருந்தானுங்கன்னா வந்து அது 2-2 ஈஸியாக ஆயிருக்கும். முடிஞ்சிருக்கும் கேம். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் தான் நமக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே வருது. ப்ளஸ் நமக்கு வந்து அதான் ப்ரோ,
லேக் ஆஃப் ஐடியாஸ் வந்து அப்பட்டமா தெரியுது ப்ரோ பிச்சில். ம். ஸோ லேக் ஆஃப் ஐடியாஸ் அது நம்மளாலேயே தெரியும், பார்த்து புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஆப்போனன்ட் கோச்லாம் ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே இவனுங்களுக்கு இந்த பேசேஜை கட் பண்ணிட்டா இவனுங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அதுல அது ஸோ பிளேயர், சாரி டு கட் யூ, அதுல பிளேயர் அபிலிட்டிக்கும் சேர்ந்து பிளேயருமே வந்து நிறைய தடவை யோசிக்க மாட்டான். ஒரு தடவை நம்ம இப்படி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. ஆமாம், ஆமாம், அது 100%. ப்ளஸ் நேத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 நல்ல சான்ஸ் வந்துச்சு ப்ரோ. அதை நம்ம எதுவுமே டார்கெட்ல கூட அடிக்கல. ஸோ அடிக்கல. அதெல்லாம் அதெல்லாம் தான் பயங்கர ரொம்ப. டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஆமாம், மார்டினெல்லி லெஃப்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ரைஸ் லெஃப்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் டார்கெட்டில் அடிக்க வேண்டிய கீப்பிங்கில் நிற்கிறது கெப்பா. ஸோ அப்படி இப்படி அடித்தாலே அவன் உள்ளே விட்ற ஆள். ஸோ நம்ம அவன் லாங் ஷாட்லாம் அவனுக்கு கொஞ்சம் வீக்னஸ் தான். நம்ம அதெல்லாம் டெஸ்ட்டே பண்ணலை நம்ம. ஸோ அதான் ப்ரோ, அதான் நம்ம மேட்ச் சேஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு லாங் ஷாட் கூட எடுக்க மாட்டோம். எனக்கு அதெல்லாம் தான் சர்ப்ரைசிங்காகவே இருக்கும். டேய், ஒரு ராக்கெட் விட்டு தான் பாருங்களேன்டா அப்படின்ற பார்க்கணும். மாதிரி ம். இருக்கும். ஸோ அது நம்ம டீமில் எவனுமே பண்ண மாட்டேங்கிறான். இது நம்ம எனக்கு தெரிஞ்ச சீசன் ஃபுல்லாகவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து அதான் அது இது அப்படியே எது தான் இருக்கு. லைக் அட்லீஸ்ட் இப்ப நீ சொன்ன மாதிரி சீசன் பிகினிங்ல இந்த இஷ்யூ இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்துட்டு இருந்தோம். லைக் ஹாவர்ட்ஸ் இருந்தா, ஹாவர்ட்ஸ் மாடு மாறி உழைச்சு வேலை பார்த்துட்டு இருந்தான். இன்னொன்னு பார்த்தா ஹாவர்ட்ஸ் அவுட் ஆகி போனதுல இருந்து நம்ம மொத்தமா 4 கேம் தான் ஜெயிச்சிருக்கோம் லீக்ல. கரெக்ட். ஆமா. எனக்கு எனக்கு லைக் எனக்கு சம்டைம்ஸ் யோசிக்கிறப்ப நம்ம ஹவர்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேருமே வாங்கி தப்பு பண்ணிட்டோமோலாம் தோணுது எனக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிளேயர்ஸ். லைக் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. லைக் வேர் இஸ் யார் இனிஷியேட்டிவ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா. நீ 100%. நீ தான் விளையாடுற, உன்னோட இனிஷியேட்டிவ் எங்க உனக்கு ஜெயிக்கணும்னு. நேத்துக்கே ஒரு சில சுச்சுவேஷன்ல லைக் ரன் எடுத்து போறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் பிளேயர் வந்து அந்த பால் பாஸ் பண்ணாம அவனே திருப்பி 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 ஆமா. திருப்பி அப்புறமா இன்னொரு வன்மா எனக்கு கக்கணும் ப்ரோ. அக்கி தள்ளு. கெட்ட வார்த்தையா வருது எனக்கு. யூடியூப்லன்றத நான் பேசாம இருக்கேன். அஹ், நேத்து 92nd மினிட்ல ஃப்ரீ கிக் வருது. ஒரு மணி நிமிஷம் டிஸ்கஸ் பண்றானுங்க ப்ரோ. 1-2 நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்செங்கோ, ஓடிகார்டு, கிவியாரு அப்படியே அப்படியே பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துறானுங்க. அது நேரா சரி, நீ அடிச்சான். அடுத்து நீ நேரா அடிடுங்க பார்த்துட்டு அப்படியே ஆத்திரங்களா வந்து டேய் என்ன. எனக்கு எல்லா ஃப்ரீ கிக்குமே அப்படிதான் இருக்கும். எனக்கு ஆமா. ரைஸ் எடுக்கலைன்னா அந்த ஃப்ரீ கிக் டே நீங்க எதுக்கு டிஸ்கஸ்லாம் பண்றீங்க, எக்ஸாக்ட்லி எதுக்கு ப்ரோ. பண்றீங்கன்னு தான் இருக்கும் எனக்கு. இல்ல அதான் ப்ரோ, கேம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ப்ரோ, நீ 2-1 லீடிங்ல இருந்து நீ டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றியா? ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் நீ டெஃபினட்டா டக்கு டக்குன்னு எடுக்கணும். ஃப்ரீ கிக்குன்னு கிடையாது. நம்ம அதான் பிஎஸ்ஜி மேட்ச்ல கூட நம்ம எல்லா த்ரோயின்ஸுமே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எல்லா ஃப்ரீ கிக்குமே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நீ அப்படி எடுத்துட்டு ஆப்போனன்ட் டைம் வேஸ்ட் பண்றான்னு உன்னால கிளைமே பண்ண சொல்லவே கூட முடியாது. முடியாது. யா 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 ஸோ நீ என்ன பண்ற? நீ ஃபர்ஸ்ட் உன்னோட டைம் வேஸ்டிங்கை நீ கம்மி பண்ணு. ஸோ நீ அந்த அளவுக்கு டைம் எடுத்து இது பண்றதுன்றது வந்து அ- அதாவது 2 நிமிஷத்துல கன்வே பண்ணிட்டு போயிடணும் ப்ரோ. 2 செகண்ட்ல நம்ம ஆட்கள் உட்காந்து 1/2 மணி நேரம் நான் எடுக்கிட்டு வா, நீ எடுக்குவா, இங்க நிக்கிறவா, அங்க நிக்கவா அப்படி பண்ணிட்டு நேரம் அடிக்கும் போது நீ தான் கிளவுன் மாஸ்க மாட்டிக்கணும். வேற அதுதான். யாருமே கிளவுன் மாஸ்க் மாட்டிக்க தேவையில்ல. ஸோ அது அந்த மாதிரி. எனக்கு அதுதான் லைக் நீ அடிக்கிறது அட்லீஸ்ட் நீ வந்து நேரா கோல் கீப்பர் கிட்ட ஷாட் அடிச்சா கூட பரவாயில்ல. நீ வந்து நேரா கரெக்ட். வால் அடிக்கிற, அதுக்கு எதுக்கு டிஸ்கஷனு? நீ வால் ஆமா. அடிக்க போறேங்கிறது உன் டீம் மேட்சுக்கும் தெரியுது, போன்மத் பிளேயர்ஸ்க்கும் தெரியுது, உட்காந்து டிவி பாக்குற நமக்கும் தெரியுது. ஆனா நீ ஆமா. நேரா வால்ல தான் அடிக்கிற திருப்பி. அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆமா. டிஸ்கஷன் ஒரு ஃப்ரீ கிக்கு? ஆமா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளோட அபிலிட்டிக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல, அது உண்மை. இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அதை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்றதுக்கு நீ நீ ஒரு பிளேயர்ஸா ட்ரை பண்ணாம இருக்கிறது எனக்கு அது எனக்கு எனக்கு மேனேஜர் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட ஜாஸ்தி எனக்கு பிளேயர்ஸ் மேல கோவம் வருது. நீ ஒரு வேர்ல்ட் கரெக்ட் கிளாஸ் ப்ரோ. பிளேயர், உன் கிட்ட 100 மில்லியன் இருக்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு டெக்லன் ரைஸ் அப்படி ஆடுறான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஷின் மாதிரி ஆடிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். கூட இருக்கிறவங்க அவ்வளவு பாசிவா ஆடுறாங்க. ஓகே, நான் உன்கிட்ட அவ்வளவு லங்ஸ் எல்லாம் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். டெக்லன் ரைஸ் வந்து ஒரு அனாமலி, எல்லாமே ஓகே. உன்னுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் நீ போடுறியா? அது எனக்கு போடாத மாதிரி இருக்கு டோட்டலா. எனக்கு அதுதான் வந்துட்டு லைக் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்றப்போ இதெல்லாம் அன்அக்செப்டபிள் நம்ம சொல்றது ஆமா. ஒரு கேம்ல. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்குவாட்ல. ஏன்னா ப்ரோ, அவங்களுக்கு தெரியுது நம்ம எவ்வளவு மொக்கையானாலும் நம்ம தான் பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா ஆள் இல்ல. ஆள் இல்லை. ஸோ ம். நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம அந்த ஒரு எகத்தாளத்துல தான் ஆடுறானுங்க. ஸோ அது பிச்சில் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ரொம்ப பேடான ஒரு சைன் தான் அது. டெஃபினட்டாக மேனேஜர் தான் கட் பண்ணணும். பிளேயர்ஸுமே அதை ஸ்டெப் பண்ணணும். ஓகே, லீகு இப்போ தெர் இஸ் ஸ்டில் அ சான்ஸ் வி கேன் ஃபினிஷ் அவுட் சைட் டாப் 5. ம். நம்ம
நம்ம வந்து செல்சி கூட வச்சு செல்சி லிவர்பூல் மேட்ச் மேல நிறைய டிப். இப்ப நம்மளுக்கு நல்ல வேலையா நமக்கு நியூ காசல் பிரைட்டன் வின் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் பிரைட்டன். ஆமா ஆனா டிரா ஆமா பண்ணிட்டானுங்க. அவங்க பாயிண்ட்ஸ் ஆமா சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து செல்சி தோத்தே ஆகணும் நமக்கு லிவர்பூலோட. ஆமா. ஸோ அவனுங்க ஜெயிச்சு நம்ம இருக்கிற கையில நமக்கு லிவர்பூல் நியூ கேஸ்லோட நம்ம தோத்து எது பண்ணா நமக்கு கடைசி சொல்ல மேட்ச் முடியாது. அப்போ நம்ம செல்சி ஒரு கோல் வேற போட்டாங்கடா. ஸோ நம்ம சவுத் ஆம்டனோட போய் ஆடி நம்ம தோத்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ நம்ம. ஸோ நத்திங் இஸ் கேரண்டீட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து டிசர்வ்ஸ் பனிஷ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். நீ அப்சல்யூட்லி. ஆஹ், நீ வந்து இந்த மாதிரி நக்கல் குதியா ஆடிட்டு நீ மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்னு, இல்லை நம்ம செகண்ட் பொசிஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா அதுக்கு வந்து அதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சு தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மேனேஜராக இருந்தாலும் சரி, பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அது டெஃபினெட்லி என்ன சுச்சுவேஷன் அதை ஃபேஸ் பண்ணணும். அதான் ப்ரோ, ஓவராலாக டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. எப்படி என்ன மாதிரி ஒரு வைபில் போனோம் நம்ம செமிஃபைனல்ஸுக்கு. ஆனால் மொத்த ஃபேன் பேஸுமே ஏதோ ஒன்று பண்ணுங்கடா போயிட்டு பாரிஸில் அந்த ஒரு மூடுக்கு வந்துட்டானுங்க. யாருமே எனக்கு வந்து அதுவும் எனக்கு வந்து லைக் அது நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தேன். இந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்துட்டு லைக் கோவம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஓகே. பட் ஆனா நம்மளுடைய கோவத்தை லைக் இட் ஷுட் சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்துல, நம்ம ஃபேன்ஸ் தான், நார்மல் ஹியூமன் பீங்ஸ் தான். பட் ஆனா இந்த நேரத்துல நம்ம வந்து மேனேஜர் அவுட்னு போடுறது எனக்கு வந்து லைக் சுத்தமா எனக்கு புரியல. நம்ம லைக் இப்போ ஒரு செமிஃபைனல் செகண்ட் லைக் விளையாட போறோம் நம்ம. இந்த நேரத்துல கரெக்ட். நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல நம்மளுக்குள்ளேயே பிரச்சனை அடிச்சுக்கிட்டு ஃபேன்ஸா வந்துட்டு அந்த சப்போர்ட் இல்ல பரவாயில்ல, தோத்தாங்கன்னா ஆட்டுட்டா போயிடுவான், நம்மளுக்கு வந்து தோத்தாங்கன்னா என் பாயிண்ட் ப்ரூவ் ஆகும், அந்த அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து எனக்கு அதுவும் எனக்கு புரியல சுத்தமா. உன்னுடைய தாட்ஸ் அதுல? ஆமாம் ஆமாம் ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம ஃபேன்ஸாக பாசிட்டிவாக தான் இருக்கணும், சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனால் கொஞ்சமாவது பிச்சில் பிளேயர்ஸ் கிட்ட ரெசிப்ரோகேட் கண்டிப்பா ஆகணும் ப்ரோ. அது கண்டிப்பா அது கண்டிப்பா. அது இல்லாமல் நம்ம இல்லைன்னா நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி தான். எது பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ நம்ம மேட்ரிட் கூட போகும்போது நம்ம பிரென்ஃபோர்ட் கூட ட்ராப் பண்ணிட்டு தான் போவோம். போனோம். ஆனால் நம்ம பிரென்ஃபோர்டோட இவ்வளோ கேவலமால நம்ம ஆடவே இல்லை. நம்ம ஆடல ஆடல. நம்ம பிரென்ஃபோர்டோட ஒரு வீசா ஒரு நல்ல ஒரு மொரட்டு ஃபினிஷ் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இது பண்ணோம். ஆனால் நேற்று வந்து போர்மத் டிசர்விங் டு வின் ப்ரோ என்னை ட்ரூ. பொறுத்த வரைக்கும். எவனல்சன் ஃபர்ஸ்ட் ஹெடர்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. ஆமா. அவனுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் நம்ம 1-0 போனாலும், அவனுங்க அட்டாக் பண்றப்பலாம் சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க அவனுங்க. அ டேஞ்சரஸ் பொசிஷன்ஸ்ல வந்துட்டு தான் இருந்தானுங்க. இன்ஃபாக்ட் அந்த லாங் த்ரோ இன் போட்டு ஃபர்ஸ்ட் கோல் போறதுக்கு முன்னாடியே அந்த செமனியோ ரன்னே ஒரு டேஞ்சரஸான ஒரு ரன் தான். எனக்கு ஆ அதான் தோணிட்டே இருந்துச்சு, டேய் இவன் உள்ள வந்துருவான்டா செமெனியோ எந்த நேரம் வேணாலும், அது ஒரு பெரிய பிரச்சனையா வரும் நம்மளுக்கு எந்த பக்கம் விளையாடினாலுமேனு. அவன் வந்ததுல ஆமா, இருந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆமா. நேத்தி கெர்கஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வாட்டி சாகா கிட்ட இருந்து பால புடுங்கிருப்பான் ப்ரோ. நம்ம சாகாவுக்கு பாஸ் போடும்போது. அதெல்லாம் வந்து ஆ அவன் புடுங்குறான்னு ஓகே. 2 வாட்டி புடுங்குறான்னு நீ சென்ஸ் பண்றன்னா, 3வது வாட்டிலேருந்து நீ உஷாரா ஆடணுமா இல்லையா? ஆடணும். ஓகே. யா யா யா. அ அண்ட் கெர்கஸ் ஆனாலுமே நீ நல்ல அதே பிளேயர் வேற. நீ வந்து அதெல்லாம் வந்து நீ ஆமா, மைண்ட்ல வச்சுக்காம நீ மறுபடியும் பண்ணினதே பண்ணிட்டு இருப்பேன்னா லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யா யூ ரைட். ஆமா. அதெல்லாம் தான் கொஞ்சம் காண்டான ஒரு விஷயம். பிளஸ் அதான் போர்ன்மவுத் டிசர்விங் வின்னர்ஸ் ப்ரோ. நேத்து எனக்கு தெரிஞ்சு போர்ன்மவுத் வந்து அ அவனுங்க கமெண்டேட்டர் நீ சொல்லிட்டு இருந்தான். ஆர்சனல் வந்து அந்த 1-0 லீட் இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல சொல்லிட்டே இருப்பான். ஆர்சனல் இன்னொரு கோல் போடலன்னா கஷ்டம்னு நெனைக்கிறேன். ஆர்சனல் ஆமாமா. இன்னொரு கோல் போடலன்னா கஷ்டம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு. அதே மாரி தான் நம்போ விட்ட 2 கோல் வந்து ஐசிங் ஆன் த கேக் தான். அந்த ஓவரால் மென்டாலிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம 2 கோலு ரொம்ப சப்பையா 2 கோல விட்டு எனக்கு அ ரெண்டுல முடிஞ்சதே எனக்கு ஒரு இதுதான். ஏன்னா வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம் கண்டிப்பா. கரெக்ட்டு, கரெக்ட்டு. யா. ஸோ அ பேட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு ஹோம்ல இந்த மாரி ஆடுறதெல்லாம் அன்அக்செப்டபிள் ப்ரோ. எனக்கு அதுதான் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஹோம்னு வந்தப்போ யாரா இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு டிராவாச்சும் எடுத்துருவோங்கிற அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் கேட்டப்போ சர்ப்ரைசிங்கா இருந்துச்சான்னு கேட்டப்போ எனக்கு எனக்கு மெயினா சர்ப்ரைசிங்கா அந்த ரீசனே அதான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஏதோச்சும் ஒரு டிராவாச்சும் பண்ணிட்டு சால்வேஜ் பண்ணிடுவோம் நம்ம. இது ஆமா, வந்துட்டு ஒரு நீ ஆன் த பிச்சிலேயே இப்படி பண்றப்ப ஹோம்ல வந்துட்டு நீ 1-0 விடுற. அண்ட் இது ஒரு ரெக்கரிங் தீமா இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி கரெக்ட்டு. இருக்கிறப்ப எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல ஒரு ஃபேனா. டே 35வது ஆமா, கேம்ல நீங்க எப்படி இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு. லைக் அதுதான் எனக்கு ஆமா. வந்துட்டு எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண இது. இப்போ அந்த எவனல்சன் கையில பட்டு போச்சு, வயத்துல பட்டு போச்சு, குஞ்சுல எங்க பட்டு வேணா போகட்டுமே, அதுல கரெக்ட்டு. போகலைனாலுமே அவங்க இன்னொரு கோல் போட்டிருப்பாங்க கண்டிப்பா. 100% ஐ அக்ரி. எனக்கு அதுதான் எனக்கு அது எனக்கு எனக்கு எவனா ஒருத்த ரெஃப்ரிங்னு வர்றப்ப எனக்கு அதான் கடுப்பாகுது. டேய் இங்கெல்லாம் நம்ம ரெஃப்ரி எல்லாம் குறைய சொல்லக்கூடாதுடா. இது ஆமா, என்ன நடந்தாலும் நம்ம குறை சொல்லக்கூடாது இந்த பாயிண்ட்ல. நீ ரெஃப்ரியை குறை சொல்லி நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் நம்ம எந்த பெர்ஃபார்மன்ஸ் பிச்சில் போடுறோமோ அதுவே அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆமா.
நீ சான்ஸ் கிரியேட் பண்ணாதப்ப ரெஃபரி அந்த இதுக்கு சொல்லி கொடுத்துட்டானா அவன் இன்னும் சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கான் போன்மத். இந்த சான்ஸ் இல்லைன்னா இன்னொரு சான்ஸ்ல ஆமா ஸ்கோர் பண்ணியிருப்பான். நம்ம அந்த மாதிரி சொல்ல ஆமா முடியுமா? இல்ல நான் இந்த சான்ஸை விட்டு அடுத்த சான்ஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுதான் அதுதான் ஜஸ்டிஃபை பண்ணணும் உனக்கு ஆக்சுவலா. நீ ரெஃபரியை குறை சொல்றேன்னு சொல்றப்போ இதுல அவன் நான் சொல்றேனே எங்க பட்டு போனாலும் அது கோல் கையில பட்டு போச்சா போகட்டும். நீ கரெக்ட். நம்ம என்ன பண்ணோம் அதுக்கப்புறம்? அதேதான் ப்ரோ. 100% ப்ரோ. இதுலலாம் ரெஃப்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனமே நீங்க கிடையாது. இதுல சொன்ன ரெஃபரி பாயிண்ட் நீ குறை சொல்றேன்னா 100% தப்பு கரெக்ட். அது. நீங்க சொல்றது 100% கரெக்ட் ப்ரோ. அந்த கோல் எவனல்சன் கோல் கேன்சல் பண்ணியிருந்தாலும் போர்ன்மவுத் 100 கோல் போட்டிருப்பான். போட்டிருப்பாங்க. டெஃபினட்டா போட்டிருப்பான். 100% போட்டிருப்பாங்க. 100% ஸோ போட்டிருப்பாங்க. They நம்ம were the 100 ones who கோல் போடுற looked more அறிகுறியே கிடையாது. likely to score goals கண்டிப்பா நம்மள விட. ஆமா. யா ஸோ பட் யா இதான். ஏதாச்சும் ரிவ்யூல ஏதாச்சும் க்ளோசிங் பாயிண்ட்ஸா பிளேயர் ரேட்டிங்ஸ் குள்ள போயிடலாமா? அவன் ரிவ்யூவில் க்ளோசிங் பாயிண்ட்ஸ்னா அதான் ப்ரோ. இரியோலா டபுள் ஆன் ஆர்டெட்டா. அதுவே பென்ஃபோர்டோட போர்ன்மவுத்தோட நம்ம ஹோமானாவே குத்துனா ஃபர்ஸ்ட் டைம் ஹோமில் தோத்துருக்கோம் எமிரேட்ஸில் பென்ஃபோர்டோட. பென்ஃபோர்டுன்னு வருது. பர்ன்மத். போர்ன்மவுத்தோட. ஸோ சிஎஸ்கே சென்னையில் இப்போ புதுசாக அந்த இதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சீசன் எமிரேட்ஸில் புதுசாக ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி ப்ரோ. ரொம்ப ரொம்ப அந்த லைனப்பை வச்சுட்டு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ரிசல்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிங்கரை போட்டாவது நம்ம ஜெயிச்சிருக்கணும். அந்த ஸ்டிங்கரை போட்டு ஜெயிக்கிற கெப்பாசிட்டி நம்ம இந்த சீசனை இழந்துட்டோம். ஸோ யா வெரி டிசப்பாயிண்டிங். அதான் சொல்லணும். வெரி ஆமாம் வெரி டிசப்பாயிண்டிங் லாஸ் தான் அது டெஃபினட்டா. எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டெப் அப் பட் அட் த சேம் டைம் திஸ் இஸ் வேர் த டீம் நீட்ஸ் அவர் சப்போர்ட். அதுவும் அதான் உண்மை. ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்ட். இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து எதுவுமே விளையாடுறதுக்கு இல்லைன்னா அது வேற. இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூசிஎல் செமிஃபைனல்ஸும் இருக்கு. அவையில வேற இப்ப விளையாட போறோங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் ஆங்கரை சேனலைஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வந்து இப்போ டீம் அதுக்கு சப்போர்ட்டா மாட்டணும். ஸோ இதான் ரிவ்யூனா தான் நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங் சொல்லி கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை பற்றி நிறையா பேசிட்டோம். ரிசல்ட்டில் நம்ம டெஃபினட்டாக ஒரு ஹாப்பி இது கிடையாது. அண்ட் அகைன் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து லைக் சப்போர்ட் நீட்ஸ் டு கோ டு த டீம் நவ். கழுவி ஊற்றுனது ஊற்றியாச்சு. பட் இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கழுவி ஊற்றுவோம். ஏன்னா நம்ம இப்போ பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போகிறோம். டேவிட் ராயா. டேவிட் ரயா 6 கொடுப்போம் ப்ரோ நான். ரயா என்னன்னு தெரில. ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அந்த மிடில் ஆஃப் த பிச்சில் பாஸ் அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் பண்ணிடுறான் 2 3 வாட்டி. ஸோ நேற்று அவன் மேட்ச்சில் கூட பாலை கொடுத்தாலும் ஓடகாட என்ன பண்ணி அந்த நேரத்தில் கரெக்டாக ஆமாம் நேராக காலில் குத்தான் பால். ஆமாம் இல்லை ஆனாலுமே அவன் கொஞ்சம் அது உஷாராக போகணுன்னு தான் சொன்னேன். ப்ளஸ் நேற்று மேபி அந்த செகண்ட் கோல் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. 100%. எனக்கு 100% அது தெரியும். கோல் போயிருக்க கூடாது. ஆமாம் அது லைக் கோல் போயிருக்க கூடாது. யா ஆமாம். ஸோ அதனால வந்து நான் 6 கொடுப்பேன் ரயாக்கு. 6. யா ஐ மீன் லைக் யா ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெக்லைன் ரைஸ்க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் ரேட்டட் பிளேயரா அவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இருப்பான் 6/10. ஆமாம் வேற யாருமே இல்லை. 6/10 இஸ் யூஸ்வலி நம்ம இங்க வந்து நம்ம ஹூஸ்கோட் மாதிரி ரேட் பண்ணாம 6 வந்து 6 to 7 ஆவரேஜ்னு சொல்லுவோம். பட் ஆனா வந்து அவன் வந்து பிலோ ஆவரேஜ் தான். மேபி 5.5 to 6 தான் ராயாக்கு. அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். லைக் ஆமாம் ஓவராலா பார்த்தோம்னா அந்த கோல் கன்சீட் பண்ண விட்டதுங்கிறது எனக்கு வந்து லைக் ஃபார் ஃபார் கோல் கீப்பர் ஆஃப் ஹிஸ் கேலிபர் அது கிரைம் கண்டிப்பா. ஏன்னா நீ பெனல்ட்டியில் அவன் விழுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த ரெகுலர் ஷாட்டை வந்துட்டு இப்படி வந்துட்டு மேலே பட்டு போகிறது வந்துட்டு அவன் வந்து பவுன்ஸ் வேற ஆகுது. கை வேற பட்டு தட்டி விடாம விட்டது வந்து கிரைம் தான் அது டெஃபினட்டா. யா ஆமாம். லூஸ் கெலி. லூயிஸ் கெலி நல்ல கேம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசெண்டாக ஆடினான். 6 கொடுப்போம் ப்ரோ நான் அவனுக்குமே. அதுக்கு மேல அவனே அதுக்கு மேலேயும் எதுவும் பண்ணல. அவனை சுத்தி ஆமாம் யாருமே எதுவுமே பண்ணல. அவன் மட்டும் தான் அந்த லெஃப்ட் சைட்ல ஆமாம் ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆமாம். லூயிஸ் கெலி கூட ஒன்று சொல்லணும்னா நேற்று கொஞ்சம் டிரைவ் பண்ணிட்டு போனப்போ அவன் பாஸ் தான் போட பார்க்குறான். ஷாட் எடுக்கலாம் அவன். ஏன் ஷாட் எடுக்க மாட்டேங்கிறான்? அந்த டிரைவ் பண்ணிட்டே போகிறப்போ அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணலாம். அவன் அந்த சைடில் போயிட்டு பாஸ் தான் போகணும்னு பார்க்குறான். ஸோ அது கொஞ்சம் அந்த அந்த அது மென்டல் பிளாக் தான். அதை பிரேக் ம். பண்ணி ட்ரை பண்ணலாம். அதுதான் அது சின்ன பையன் ஆட ஆட தான் கற்றுப்பான் அது. இல்ல ஸோ கரெக்ட். அதுதான் நம்ம முன்னாடி பேசணும் ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு ஒரு 3 4 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இவ்வளவு பேர் இருக்கிறப்ப நம்ம ஒரு 18 வயசு பையன் தான் கிட்ட தான் இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்க்கறோம்னா அதுவே ஒரு பெரிய தப்பு. ஆமாம் இப்ப இந்த பையன் ஆமாம் விளையாடுறான்னா இவன் தப்பு பண்ண போறான். நிறைய தப்பு வேற பண்ணுவான் அவன். அது கண்டிப்பா நடக்க போதான் ஆமாம் செய்யுது. ஆனா நம்ம வந்து அதெல்லாம் அவனை பண்ண விட்டாதான் ஒரு நல்ல பிளேயர் நம்மளுக்கு கிடைப்பான். சோ அதனால அவன் ஆமாம். பண்ண தப்புக்கு வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நிறைய காமிச்சிட்டான். அவன் தான் வந்து அடுத்த கரெக்ட். ஃபியூச்சர் பிளேயருங்கிறதுக்கு. சோ யா சிக்ஸ் ஆமாம். ஆன் டென் நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். கிவியா கிவியாருமே அதே தான் ப்ரோ. 5 6. 5 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் ஒரு ஆமாம் பால் நல்ல பால் போட்டான். அந்த ஒரு தூக்கி ஒரு பால் மார்டினெல்லிக்கு போடுவானே அந்த ஓடிட்டே கரெக்ட். இருக்குது. நல்ல பால் ஆமாம் போட்டான். அந்த பட் மேட்ச்சுக்கு ஒன்று போட்டுடுறான் அந்த மாதிரி. கிவியாரு ஆனால் கொஞ்சம்
அவன் சைடுல மேல ரன் ரன் பண்ண விட்டுறான் ப்ரோ. சலீபா பாத்தீங்களா? அந்த லாஸ்ட் டிச் டேக்ல வந்து 2 வாட்டி போட வேண்டியதா 2 வாட்டி இருக்கு. ஆமா ஆமா நேத்தி ஆமா. ஒட்டாராக்கு போட்டிருப்பான், பிஎஸ்ஜில வந்து ஹக்கீமிக்கு போட்டிருப்பான் சலீபா. ஏன்னா கிவியார் விட்டுறான், அவனை ட்ராக் பண்ணாம அந்த மேனை விட்டுறான். ஸோ சலீபா இருக்கிறதுனால அதை கவர் பண்ணிடுறான் அவனுக்கு. ஆனா அதுதான், அது அவன் ஆட ஆட தான் ப்ரோ வரும். ஆமா ஸோ ஸ்குவாட் பிளேயர் அவன். ட்ரூ. ஸ்குவாட் பிளேயர் அவன். லைக் அது அப்படிதான் இருக்கும். லைக் அவன் ஒரு ரொம்ப ஸ்குவாட் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பிளேயர் ஆனா நம்ம இது அதான் நேத்தி பண்ணப்போ. நம்ம கன்சீட் பண்ண 2 கோலுக்குமே அவனை நம்ம ரொம்ப குறையும் சொல்ல முடியாது. ஸோ அதான் 5, 6 அந்த மாதிரி தான். ஐ மீன் லைக் அது அது ஒரு விஷயம் பண்றான். ஒரு சில நேரத்துலலாம் வந்துட்டு நல்ல விஷயத்தையே வந்து அவனை பேக் பண்ணாம பண்றான். அவனை பேக் பண்ணிக்காம ஒரு சில இடத்துல வந்து ஆமா. ஓவர் கான்பிடென்ட்டா ஓவர் கமிட் பண்ணிட்டு அதுல அது அது ஒரு சொதப்புறான். பட் அவன் வந்து ஒரு 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 பேக்கப் பிளேயர் அவன். அவன் கிட்ட இருந்து நம்ம ஆமா. எதிர்பார்க்கறது தான் முடியும். சலீபா. சலீபாவும் அதேதான் ப்ரோ. 5 ஆர் 6 அந்த அந்த ரேஞ்சு தான் கொடுப்பேன் நான். நம்ம அதான் ஒன் செகண்ட் அவன் நம்ம விட்ட 2 கோலுக்குமே அவன் தப்பான்னு கேட்டால் கிடையாது. இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் டீசெண்டாக தான் ஆடினான் சலீபா. அந்த பாலுமே நேற்று கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக தான் ஆடினான். நிறைய இடத்துல பாலை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனான். ஆனால் அதான் நேற்று இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னா எனக்கு தெரியல. மேபி நான் ரொம்ப ஹார்ஷாக இருக்கலான்னு தெரியல என்னோட ரேட்டிங்கில். ஆனால் சலீபா ஒரு டீசெண்டான கேம் தான் ப்ரோ சலீபா. ம். யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவன் மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ண மாதிரியோ இல்ல அந்த மாதிரி எனக்கு மிஸ்பிளேஸ் எதுவும் பாஸ்லாம் எதுவும் பண்ணல அதான் ஆக்சுவலா. அதான் அதான் பாலை விட்ட இன்னொரு மாதிரியோ. அவனுக்கு ஆக்சுவலா வந்து இன்னும் கஷ்டமா வேற இருந்துச்சுன்னா ஒயிட் சுத்தமா மேட்ச் ஃபிட் கிடையாது. அது வந்து கரெக்ட். ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. மோர் ஆமா, தென் ஒன்ஸ் வந்து அவன் தான் ஷோர் அப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டான் ஆக்சுவலா. ஆமா, ஆமா. அதுக்கெல்லாம் நல்லா பண்ணினான். ஒரு 6.5 டெஃபினட்டா அவனை கொடுக்கலாம். அந்த நான் கரெக்ட். சொல்லுவேன் சலீபாக்கியா. ஏன்னா ஆமா, ஓவராலா வந்துட்டு கிட்டத்தட்ட ஜீரோஸ். ஏன்னா பார்ட்டி ஸ்டிங்கர் இவன். ஆமா, ஓடகார்டு லைக் ஓகே ஏதோ பண்ணினான் வந்துட்டு. பட் ஆனா அதுவும் வந்து இதுவா இல்ல. இவன் வந்து பென் ஒயிட் வந்துட்டு பயங்கர ஸ்டிங்கர். அவனை வந்து ரொம்ப ஆமா, பிளேமும் பண்ண முடியாது. பிசிக்கலி ஃபிட்டும் இல்ல. பட் ஆமா. ஆனா சலீபா நிறைய ஷோர் அப் பண்ணான். யா ஐ வுட் சே 6.5 யா. அது கொடுக்கலாம் அவனுக்குமே. ஆஹ் அடுத்து யாரு? பென் ஒயிட். பென்வைட் நேற்று ஸ்ட்ரகிள் தான் ப்ரோ. 4 தான் கொடுப்பேன் நான். ஒட்டாராவுமே ஜஸ்ட் சிம்பிள் டேப் அண்ட் ரன் பண்ணிட்டான் 2 3 வாட்டி அவனை தாண்டி. ஆஹ் ஒட்டாராவோட அவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக்குனது வந்து கெர்கஸ் தான் நான் சொல்லுவேன். ஆமா ஆமா. கெர்கஸ் வந்து அவிக்க விட்டான் ஆஹ் கேர்கேஸ். ம். ஆஹ் அந்த சைடு பென் ஒயிட்டை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண விட்டானுங்க. ஆன் த பால் டீசெண்டாக தான் ஆடினான் பென் ஒயிட். ஆனால் ஆஃப் த பால் இல்ல வந்து அந்த பாலுமே தப்பு பண்ணோம். லைக் ஒரு பாஸ் பண்றது பால் இது பண்றது எல்லாம் லைக் ஒரு சில பாஸ் எல்லாம் தப்பு பண்ணோம். டெஃபினட்டா தப்பு பண்ணோம். ஆமா, ஆமா, பொசிஷனலி நிறைய மாட்டிக்கிட்டோம். ஆமா. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணான். அந்த ஸ்பேஸை டிஃபெண்ட் பண்றதுல ரொம்பவே சுத்தமா ஸ்ட்ரகிள் பண்ணான். முடியல. ஏன்னா நம்ம பொதுவா பாக்குற பென் ஒயிட் வந்துட்டு ஓகே ஒரு ட்ரிக்கியா 4 5 ட்ரிபிள் அந்த மாதிரி போடுற டிஃபெண்ட் பிளேயரோட டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவான். டைரக்டா ஆமா, விளையாடுற பிளேயரோட ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டான். புடிச்சிருவான் எப்படியாச்சும். நேத்து வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல எல்லாம் வந்துட்டு அந்த உட்டாரா இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு ஓடுறான். இவன் மெதுவா ஓடிட்டு இருக்கான். ஓகே நம்ம போவோம் ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அடி கேப் இருக்கு இவங்க 2 பேருக்கும். அவன் வந்து அப்படியே கெயின் ஆன் பண்ணிட்டு போனான். ஆமா. நம்மளுடைய லக்கு அவன் போட்ட அந்த பால் வந்துட்டு எவனும் மீட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன்ல கரெக்ட். போச்சு ஆக்சுவலா. ஆமா, ஆமா. இவனை ரொம்ப பிளேமும் பண்ண முடியாது. ஆனா இந்த கேமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 3 on 10 கொடுக்கலாம் அவனுக்கு. மேக்ஸிமம் 3 on 10 2 on ஆமா. 10 கொடுக்கலாம். கரெக்ட் ப்ரோ. 3, 4 அந்த ரேஞ்சு தான். ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வெரி பென் பேட் ஒயிட். பெர்ஃபார்மன்ஸ் தான் பென். லக் என்னன்னா அவன் அவனை அவ்வளோ தடவை ஸ்கின் பண்ணியுமே அதுலேருந்து எதுவுமே கோல் போலன்றது தான் பென் ஒயிட்டுக்கு எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு லக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம இதே கொரக்ஷேலியாவோடலாம் இப்ப டிம்பர் விளையாடுறதுக்கு டவுட்லாம் சொல்றாங்க. இவனெல்லாம் போட்டோம்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான் கொரக்ஷேலி. அந்த இப்ப அவன் இருக்கிற ஃபார்முக்கும் ஆமா, நம்பால இருக்கிற ஃபார்முக்கும் வா என் கூடயே வா கோல் போடுறது எப்படின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூடவே இழுத்துட்டு போவான். அந்த மாதிரி ஆமா. தான் ஆகும் கண்டிப்பா. Yep. 2 or 3 on 10 பென் ஒயிட் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லை. பார்ட்டி. பார்ட்டேவுமே கான்ட்ராக்ட் கொடுக்க போறான்ற நியூஸ் வந்ததுலேருந்தே பார்ட்டே ஒரு டைப்பாக தான் ஆடுறான். ஸோ அதுவே ஒரு பேட் சைன் தான். நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு பார்ட்டே போடுற எல்லா பாஸுமே போர்மத்துக்கு தான் போடுறான். எல்லாமே இல்ல. என்னடா தண்ணி ஆமா. கிண்ணி போட்டு வந்து ஆடுறியாடா ப்ரோ என்ன அதான் பண்றீங்க அப்படிதான் டேய், இருந்துச்சு. அதாவது பார்ட்டேக்கு வந்து மிட் வீக் ரெஸ்ட். ஆனா பார்ட்டே தான் வந்து மிட் வீக்ல 120 மினிட்ஸ் ஆடிட்டு வந்து ஆடுற ஆண்டா மாதிரி மாதிரி. ஆடுறான். டேய் என்னடா இப்படி ஆடுற மப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஆனா நம்ம போட்ட கோலுக்குமே அவன் தான் அந்த ஓடிகார்டை பிரிச்சு விட்டுருப்பான் அந்த ம். டைம் எடுத்து. அதை தவிர்த்து நேற்று செகண்ட் ஹாஃப்லாம் கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணான் பார்ட்டே. பயங்கரமா சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 4 தான் கொடுப்பேன் பார்ட்டேக்கு. இதுல உனக்கு வந்து லைக் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெக் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹோப் வந்துச்சு பிஎஸ்ஜி கேம்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஆமா. வச்சு ட்ரை பண்ணினோம். மேபி மெரினோ தான் வந்து பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற ஃபார்ம், இப்ப இருக்கிற நம்ம விளையாடின விதம்லாம் வச்சு அந்த ஹோப் இன்னும் இருக்கா உனக்கு? இல்ல அந்த ஹோப் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கா? இல்லை ப்ரோ. எனக்கு நான்
நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பிஎஸ்ஜி மேட்ச் முடிஞ்சோடனே எங்கள் பாட்காஸ்ட்டில் நாங்கள் எபிசோட் போட்டிருப்போம். அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன், செகண்ட் லெக்கில் வந்து நான் பாசிட்டிவாக இருக்கேன்னா நான் இருக்கேன், எனக்கு ஏன்னு சொல்ல தெரியல, நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இப்போ போர்ன்மவுத் மேட்ச் முடிஞ்சோடனே கேட்டிங்கன்னா எனக்கு அந்த எனக்கு அதே மாதிரி தான் பாசிட்டிவிட்டிலாம் சுத்தமாக இல்லவே இல்லை. எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு Yeah. ஃபுல்லாக நான் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப அப்படின்ற கஷ்டம் மாதிரி தான். தான். லைக் அந்த நான் பாசிட்டிவ்னா இப்படி கஷ்டம், பட் we கேன் கெட் சம்திங்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஏன்னா நம்ம பையனை ஆமாம், வச்சு. பட் ஆனால் இந்த போர்ன்மவுத் கேம் வந்துட்டு ஒரு மாதிரி என்னையே டவுட் பண்ண வச்சிருச்சு டோட்டலா. இது வந்து ஆமாம், கஷ்டம், பட் நம்ம பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு எனக்கு. எனக்கு அதுதான் ஆமாம், ஜெனுவினா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இது வந்து லைக் நான் ஆமாம். வந்து நெகட்டிவா பேசணும்னு சொல்ல, பட் ஜெனுவினா அப்படிதான் ஃபீல் ஆகுது. சேம், சேம். அதான் நம்ம ப்ரிவ்யூ எபிசோடு கூட நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ரிவ்யூ எபிசோடு அப்போ இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் டெஃபினெட்லி ப்ரோ, பார்ட்டே வந்து நேற்று நாட் அக்செப்ட். நீ மிட் வீக் ஆடாமல் நேற்று வந்து நீ அந்த மாதிரி ஆடினது வந்து அன்அக்செப்டபிள். இட்ஸ் இப்போ வந்து அன்அக்செப்டபிள். மிச்ச பிளேயர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுறனா கூட நான் ஏற்றுப்பேன். ஓகே, அவன் ஆஹ், ஆடி கண்டினியூஸாக ஆடி இருக்கானுங்க. உனக்கு கரெக்டாக 1 வீக் கேப் ரெஸ்ட். கேப் வந்திருக்கு. ஸோ நீ அதில் வந்து இந்த மாதிரி ஆடுறது வந்து அன்அக்செப்டபிள். ஸோ 1 வீக் 3-4 அந்த மாதிரி. மேலேடா 10 நாள் கேப். இல்ல போன வீக்கெண்ட் கேம் ஆனா விளாடினாங்க. கிறிஸ்டல் பேலஸோட ஆடி இருப்போம். ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஆமா, ஓகே. ஆமா ஆமா. யா யா ட்ரூ. யா இட்ஸ் தட் வந்து டெஃபினெட்லி அன்அக்செப்டபிள் பார்ட்டி கிட்ட இருந்து. நான் வந்து ஆ, லைக் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான கேஆட்டிக்கா நான் அவங்க போன்மத் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், கேம் கேஆட்டிக்கா இருக்கும் தெரியும். அந்த பாயிண்ட்ல இவன் வந்து எதுவும் பண்ணாம இருந்தது வந்து வெரி டிசப்பாயிண்டிங் தான். ஆமா. இத்தனைக்கு இவன் தான் ப்ரோ வயசான ஆளு டீம்லயே, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. நீ இந்த மாதிரி ஆடுறது வந்து அன்அக்செப்டபிள். யா 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 I would say 3 or 4 on 10 தான் அவனுக்குமே. லைக் அதுக்கு மேல எதுவும் இல்ல. டெக்லன் ரைஸ், நான் அதான் ட்வீட்டும் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆமா, டெக்லன் ரைஸ் ஷோன்னு எல்லா இடத்துலயுமே ஆமா, இருந்தான், அவன் ஒருத்தன் தான். பட் ஆமா. அவனும் மனுஷன் தான். கரெக்ட். அவனாலே ஓரளவுக்கு தான் முடியும். ஆமா, ஏன்னா நம்ம ஐ திங்க் ப்ரீவியஸ் லீக் கேம் கிறிஸ்டல் பேலஸ் கேம்லயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படியே வந்து எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் அவன். அப்படியே ஒரு நெஞ்செல்லாம் இதுவாகி லிட்ரலி அதான் நடக்குது. இவன் ஒருத்தன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ எனக்கு வந்து லைக் மத்தவங்க எல்லாம் நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்கற மாதிரி தான் தோணுது. அவன் வந்து அவ்வளவு பண்றான்டா, அவன் நீங்க என்னடா பண்றீங்கிற மாதிரி. இது வந்து கரெக்ட். எனக்கு எனக்கு எப்படி நம்ம பார்க்க தோணுது, அவன் 100 மில்லியன், ஸோ அவன் அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் வந்து 30 மில்லியன் தான் வாங்கினீங்க, நான் இவ்வளவுதான் பண்ணுவேன். இது வந்து லைக் இருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் இட் தட் வே. பட் ஒரு ரைஸா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஹவர்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பண்றது பாக்குறப்போ எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் உங்களால ஹவர்ட்ஸ் கோல் அடிக்கிறானோ இல்லையோ எஃபர்ட் வந்து அவனை வந்து நம்ம டவுட்டே பண்ண முடியாது. நான் மினிமம் ஆமா, எதிர்பார்க்கறது அதுதான். நீ வந்து எஃபர்ட் போடு. நீ அந்த எஃபர்ட் கூட போடலைன்னா நான் உன்னை எப்படி ரேட் பண்ணுவேன் ஒரு பிளேயரா? நீ இந்த அதுவும் இந்த மாதிரி ஆமா, குரூஷியல் சுச்சுவேஷன்ல லைக் அது இன்னுமே நம்மளுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க தெரியுமா, என்னைக்குமே பாய்ஸ் தான் அப்படின்னு. நம்ம வந்து அந்த ஒரு மென்னா போகிறாங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வர்றப்ப இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான வச்சு. ரைஸ் யுவர் தாட்ஸ். ஆமா. ரைஸ் நேத்து நல்ல கேம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல கேம். ஃபினிஷ் ஆக்சுவலி நல்ல ஃபினிஷ் ரைஸ் அது. சூப்பர் பினிஷ். கீப்பரை நல்ல ரவுண்ட் பண்ணி இன்டெலிஜென்ட் பினிஷ் அது காமா. ஆக்சுவலா. ஆமா, ஷார்ட் எடுக்காம ஆமா, வந்துட்டு கோல் கீப்பர் ரவுண்ட் பண்ணான். சூப்பர் ஆமா, இன்டெலிஜென்ஸ். ஆமா. காமான ஒரு ஃபினிஷ். நேத்து நல்லா பாக்ஸ் 2-3 இடத்துல நல்லா அரைவ் பண்ணுவான். இன்னொரு கோல் போட்டிருக்கலாம் ரைஸுக்கு. அதுதான் கிரிட்டிசிசமா சொல்லணும்னா அதுதான் சொல்லியிருக்கலாம். நம்ம 2-3 வாட்டி மார்டினெல்லி அவனை ஃபைன் பண்ணியிருப்பான் நல்லா. அதை கொஞ்சம் பெட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் ரைஸுக்கு. நம்ம விட்ட கோல்ல கூட அவன் கொஞ்சம் ஜம்ப் பண்ணாம நின்றுப்பான். ஹுய்சன். ஃபர்ஸ்ட் கோல் அவன் ஜம்ப் பண்ணிருக்கணும். பால் வாட்சிங். ஆமா, ஹுய்சன் கோல் 100% எனக்கு பால் தெரிஞ்சு அவன் வாட்சிங். ஜம்ப் பண்ணியிருந்தானா ஹுய்சன் பால் போயிருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் அவனுக்கு ஒரு டவுட்டாவது இருந்திருக்கும். இதுல வந்து ஒரு ஆமா, சேலஞ்சே இல்லாம அவன் வந்து பால் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஸோ அதுதான் கொஞ்சம் இது. ஆனால் ஓவரால் நல்ல கேம் ப்ரோ. 7 கொடுக்கலாம். நம்ம டீமோட பெஸ்ட் பிளேயர்னா நேற்று பெஸ்ட். ஆமாமா கண்டிப்பா. ரைஸ் தான். ஆமா, டவுட்டே கிடையாது. எப்படின்னா ரைஸுக்கும் அடுத்த பிளேயருக்குமே நிறைய கேப் இருந்துச்சு. அந்த ஆமா, மாதிரி தான். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த லெஃப்ட் ஃபுட் ஃபினிஷ் மட்டும் தான் அவன்கிட்ட இப்ப இருக்கிற ஒரு 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 ஓவரால் சூப்பர் பிளேயர் ஆகிறதுக்கு. அந்த லெஃப்ட் ஃபுட் ஃபினிஷும் அந்த வந்து பாலை ரிசீவ் பண்றது மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு கஷ்டமா மாதிரி தெரியுது எனக்கு இப்போதைக்கு. ஆமா, அந்த பால் ரிசீவ் பண்றது கூட ஐ ஒன்ட் ஹோல்ட் இட் டூ மச் அகேன்ஸ்ட். ஏன்னா வந்து 6ம் ஆடக்கூடிய பிளேயர், 8ம் ஆடக்கூடிய பிளேயர். ஆப்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனை 6ஓ 8ஓ ஆட வைக்க வர வேண்டியிருக்கும். நம்ம வந்துட்டு லோ பிளாக் போடுற டீமோட 6 ஆட வைக்கலாம். நீ வந்து ப்ரெஸ் பண்ற டீமோட அவனை 6 ஆட வச்சேன்னா அவனோட வீக்னஸ் தெரிஞ்சுட்டு நீ ஆட வைக்கிறப்ப அது உன்னுடைய தப்பு தான். அது வந்து நான் ஆமா. அவனை குறை சொல்ல மாட்டேன் டெஃபினட்டா. ஸோ யா ஐ வுட் அக்ரி 7.5/10. அந்த கோல் அவன் போட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா ஆடினான். பட் ஹூசன் கோலுக்கு அவன் டெஃபினட்டா ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் கரெக்ட். அட்டெம்ட் ஆச்சும் பண்ணியிருக்கணும். பால் வாட்சிங் வந்து ஆமா. வாஸ் வெரி பேட். 7/10. யா ஓடகார்ட் ஓடிகார்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி இது நல்லா தான் ப்ரோ ஆடணும் ஓடிகார்டு என்னை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த டீசென்ட் வரைக்கும். ஆடணும். ஆனா செகண்ட் ஆமா, ஹாஃப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேம் விளையாடணும். ஆமா. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 மொமெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே
ரயா ஒரு இடத்துல எனக்கு சூப்பரா. அதுதான் பிரச்சனையே இருக்கிறதுலயே. ஆ, நீ வந்து லைக் அதுக்கு நம்ம கேமுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்விட்டர்ல வந்து வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு. அவன் வந்து சோசியடாட்ல வந்து விளையாடுறப்போ ஒரு த்ரூ பால் ஒன்னு போடுவான் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஆமா, அந்த கரெக்ட். பீட் பண்ணி, யூ கேனாட் அன்லர்ன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டிருந்தாங்க. கரெக்ட். என்னுடைய ப்ராப்ளம் அதான். இப்படி விளையாடுற ஒரு மிட்ஃபீல்டர், இவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு மிட்ஃபீல்டர், நம்மளுடைய டீமோட கேப்டன், நீ தான் எவ்ரிபடி ஷுட் டர்ன் அண்ட் லுக் அட் யூ. ஆர் அவங்க பார்க்காததுக்கு முன்னாடி நீ கை தூக்கி நான் பண்றேன்னு சொல்லணும். ஆமா, அது வந்துட்டு நீ ஒரு ஹாஃப்ல ஒண்டி காமிச்சா பத்தாது 35வது கேம்ல. கரெக்ட். எனக்கு வந்து இது வந்து நான் வந்து பொட்டு வச்சு ஓடகாட தாக்குறேன்னு கூட யோசிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு வந்து நான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம கொடுக்கறது இந்த சீசன்ல ஒவ்வொரு கேம் ஆன் கேம் இவங்க எப்படி விளையாடுறாங்கிறது தான். அதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஒரு ஸ்டோரியாவே எண்ட் ஆஃப் த சீசன்ல பில்ட் ஆகுது. நம்ம பேசுறோம்னா அப்ப நம்ம மார்டினெல்லி வந்து ஒரு 4 கேம் சூப்பரா ஆடுறான், 10 கேம் கேவலமா ஆடுறான்னா இட் ஷோஸ் யூ வாட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் இஸ். அதுதான் ஸ்டோரி நம்ம பாக்குறப்ப எண்ட்ல. எனக்கு இவன் வந்துட்டு இஸ் நாட் தட் டைப் ஆஃப் அ பிளேயர். பட் ஏன் இப்படி விளையாடுறான்? ஆமா, இன்ஜுரின்னு சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியல. சாக்கா 2 சீசன் கால் அடிபட்டு தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பென் ஒயிட் போன ஆமா, சீசன் ஃபுல்லா ஹாம்ஸ்ட்ரிங்கோட தான் விளையாடிட்டு இருந்தான். நீ இன்ஜுரியோட தான். ஆமா. இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஓடகார்ட் பத்தி. சாரி, நான் நீ சொல்லு. அதான் ப்ரோ, நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான். அதான் ரயா ஒரு இடத்துல மிடில் ஆஃப் த பிட்ச்ல பிரிச்சு விட்டுருப்பான் ஓடேகார்ட. லெஃப்ட் ஃபுட்ல தான் பிரிச்சு விட்டுருப்பான். அந்த பாலே மிஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அந்த ஷாட் எடுக்காம போனதா இருக்கட்டும். அந்த 2-1 போனதுக்கு அப்புறமா பால வாங்கி எதுவும் பண்ணாம இருந்ததா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப. ப்ளஸ் ஓடிகார்டுமே அந்த பாஸ் வந்து சாக்காக்கு தான் போட பார்க்குறானே தவிர, மிச்ச மிச்ச பிளேயர்ஸ் அவ்வளவா பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ அது டெஃபினட்டா மேனேஜர் அண்ட் பிளேயர் 2 பேருமே அத ஓவர் கம் பண்ணி ஆகணும். அதான் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அந்த கோலுக்கு ஒரு நல்ல த்ரூ பால் போட்டிருப்பான். அந்த அந்த இடத்துல. ஸோ அதான் ஒரு 4 ஆர் 5 அந்த ரேஞ்ச் தான் குடுப்பேன் கேப்டனுக்கு. 4 கொடுப்பேன் நான். 4 ஆர் 5. ஆமா ஆமா. யா, ஐ அக்ரி. யா. சாக்கா. சாக்காவுமே வந்து நேத்தி அவ்வளவா கேம்குள்ள வரவே முடியல சாக்கானால. எனக்கு தெரிஞ்சு அவன் பெஸ்ட் மூமெண்ட்னா அந்த ரைட் ஃபுட்ல கட் பண்ணி அடிச்சது தான். 2, 3 ஹெட்ரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பான் செகண்ட் ஹாஃப்ல. அது ஆனா எல்லாமே ரொம்ப வீக்கான ஆ ஒண்ணுமே இல்ல. ஹெட்ரஸ் தான். நேத்து இன்னொன்னு ரொம்ப நேத்தி மேட்சுமே பார்க்க முடிஞ்சது. பிஎஸ்ஜி மேட்சுமே பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஃபேன்ஸும் பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பிரஸ் பண்ணும்போது சாக்கா ஒழுங்கா பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ. ஒரு பிஎஸ்ஜி மேட்சும் சரி, ஓடிகார்டு அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கான். "டேய் வாடா, வாடா, வாடான்னு." ஆனா சாக்கா ரொம்ப பின்னாடி போய் தான் நிக்கிறான். நேத்து நெறைய வாட்டி பார்க்க முடிஞ்சது அது. ஆ நேத்து பிரஸ் பண்றப்ப ட்ரொசார்ட் பிகினிங்ல வந்து ட்ரொசார்டும் சாக்காவும் பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரொசார்டும் ஓடகார்டும் வந்துட்டானுங்க. ஆமா. நீ எப்படி இல்ல ப்ரோ, சொல்ற? நெறைய வாட்டி நான் பார்க்குறேன். ம். அவன் சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. அவனும் ஓடிகார்டும். பிஎஸ்ஜி மேட்ச் கூட நான் பார்க்குறேன். ஓடிகார்டு சொல்றான், "டேய் நீ போடா, போடா" அப்படின்றான். ஆனா சாக்கா வரமாட்டேங்கிறான். அது அவனோட பிசிக்கல் இஷ்யூனால அவன் அப் அண்ட் டவுன் ஓட வேணாம்னு பார்க்குறானா அப்படின்றது என்னன்னு தெரியல. ஆனா பிஎஸ்ஜி மேட்சுமே பார்க்க முடிஞ்சது. நேத்தி மேட்ச்லுமே நான் நிறைய வாட்டி நான் பார்த்தேன். ஓடிகார்டு அவன்கிட்ட சொல்றான் வாடா அப்படின்னு. ஏன்னா ஓடிகார்டு ப்ரெஸ் பண்ணிட்டு போறான். அவன் சரி இந்த சைடு சாக்கா இருப்பான்னு பார்க்குறான். பார்த்தா சாக்கா இருக்க மாட்டேங்கிறான். போர்ன்மவுத் அந்த சைடு பாஸ் போட்டு போயிடுறானுங்க. ம், ஸோ ம். அது சம்திங் அவனுங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம டீமா சூப்பரா ப்ரெஸ் பண்ணுவோம். பிரஸ் பண்ணுவோம். ஆனா ம். இப்ப ஏன்னா வந்து வந்து நீனு எனர்ஜி கன்சர்வ் பண்றேனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு ஷிட் ஹவுஸ் பண்ணி ஒரு வின் எடுத்துரு. நீ வந்து எனர்ஜி கன்சர்வ் பண்றேங்கிறதுக்கு அதுக்கு லிஸ்ட்லெஸ்ஸா ஆடி ஒரு மாதிரி ஆமா, எப்படி சொல்றது, எதுவுமே நீ இது பண்ணாம இந்த கேம் இவ்வளவு பேர் ஆடி லூஸ் பண்றதும் நம்ம திருப்பி அந்த சர்க்குலர் பாயிண்ட்டுக்கு தான் வரும். பிகாஸ் அல்டிமேட்டா ஃபேன்ஸோட வந்து லைக் ஆங்கரே அதுதானே. நீ இந்த டீம் விளையாடுறப்ப கரெக்ட். நீ எடுக்கணும் ரிசல்ட், எப்படி எடுக்காம விடுற அப்படிங்கிறது தான் எனக்கு அதுதான் லைக். யா, சாகாவுமே எனக்கு நல்லா ஓவராலா நல்லா விளையாடலாம்னு கேட்டானா இல்ல, எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. ஓவராலா நல்லா விளையாடினானு கேட்டோம்னா இல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். நான் இந்த பாயிண்ட் பாக்குறேன். ஆக்சுவலா திருப்பி அந்த நீ சொன்னதை பாக்குறேன். பட் யா, சாக்கா ஆல்சோ ஐ திங்க் 5-10 தான். அதுக்கு மேல எனக்கு எதுவும் கொடுக்க ஆமா, தோணுது. அந்த ஒரு ஷாட் ஆமா. எடுத்ததுக்காக நான் கொடுப்பேன். லெஃப்ட்ல வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணினான் அவன். ஆனா வந்து அதுவுமே வந்துட்டு எப்படி சொல்றது, லைக் ஹீ கேன் டூ சோ மச், த டீம் ஹேஸ் டு ஆல்சோ டூ சம்திங். அந்த மாதிரி ஆமா. இருக்கிறப்ப லைக் யா 5-10 தான் சாக்கா. அதுக்கு மேல ஐ கேனாட் கிவ் ஹிம் எனிதிங். ட்ரொஷாட். ட்ரொசார்டுமே அதேதான் ப்ரோ. 4 டைம் டு ஆர் லேர்ன் 5 அரபிக் தான். படியா. ரோஷன் இஸ் ஆமா. வெயிட்டிங் ஃபார் யூ. ஆ அதான் எனக்கு தெரிஞ்சு ட்ரொசார்டு வந்து ஆ நேத்து நெறையா ட்ரை பண்ணான். ஆனா அதான் அவனால வந்து பெருசா கேம்குள்ளார வரவே முடியல ட்ரொசார்ட்னால நேத்தி. ஆ ந எப்படி சொல்ல, மிட்ஃபீல்ட்லலாம் டிராப்பிங் பண்ணி ஆட வாயடைச்சு பார்த்தான். போயிருக்கியா? எதுவும் சொல்ல ஆமா. முடியாம வாயடைச்சு போயிருக்கேன் மாதிரிதான் ஆமா. இருக்கு நீ அதான் அவன் சொல்ல. என்ன பண்ணான்னு யோசிச்சாலுமே எனக்கு பெருசா அது ஞாபகமே எதுவும் வரமாட்டேங்குது. யோசிக்காத, கடுப்பு வரும். என்ன பண்ணான்னு யோசிச்சேன்னா கடுப்பு தான் வரும். ஆமா. ஆ
அதான் ஒரு ஹெட் ரவுண்ட் அடிச்சிருப்பான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கெப்பாக்கு மார்டினெல்லி ஒரு பால்ல ஒரு ஹெட் ரவுண்ட் அடிச்சிருப்பான். அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு பெருசா ஏதோ ஆன் டாப் ஆஃப் மைண்ட் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் நல்லா அடிப்பான். இந்த சீசன் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் கூட மிஸ் விட்டுட்டான்ல, ஆகுது. கிட்டத்தட்ட லிட்டரலி ஆமா, விட்டுட்டா மாதிரி இருக்கு. எங்க தேவை, ஆமா, எங்க வந்து நீ அடிக்க தேவையில்லையோ அங்க வந்து டிசிஷன் எடுக்காம ஒரு ஷாட் எடுத்துடுறான். இப்போ வந்து ஆமா, யூஸ்வலா அவனுடைய அந்த பிரெட் அண்ட் பட்டர் அதுதான், எங்கேருந்து வேணாலும் வந்து கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணி ஒரு ஷாட் எடுப்பான் எப்பயுமே. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் கரெக்ட், வெரி 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 வேலிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் எடுக்கவே அவன் தான் இருக்கிறதுலே ஷாட் எடுக்கிற ஒரே ஆளர்னா அவனு எடுக்க மாட்டான் இப்போ. ஆமா. ஸோ அதான் நேற்று ஓவராலாக ஒரு ஒரு அண்டர்வெல்மிங் கேம் தான் ட்ரொசாடுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம பிஎஸ்ஜியில் பெஞ்சிலேருந்து அவன் வரத்துக்கு ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான் ட்ரொசாடு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வேற அட்டாக்கர் வழி இருப்பானுங்க. இல்லப்பா. ஆமாம், ஆமாம். ஸோ அதான் எனக்கு பெஞ்சிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆடினா ட்ரொசாடால கொஞ்சம் பெட்டராக இம்பாக்ட் இம்பாக்ட் பண்ண பண்ண முடியும் முடியும். தான் நினைக்கிறேன். யா, யா, ஸோ யா. அதான் ப்ரோ 4-4 கொடுப்பேன் ட்ரொசாடுக்கு. 3 தான். ம். 3 போறோம் அவனுக்கு. அதுக்கு மேல ஜாஸ்தி தான். மார்டின் கரெக்டு தான். மார்டினெல்லி ஓரளவு டீசெண்டான கேம் தான் நேத்தி. ஓரளவு நம்ம நேத்தி ஒரு சில சான்ஸ்லாம் அவன் சைடில் இடங்கள்ல தான் வந்துச்சு. பெட்டர் டெசிஷன் எடுத்திருக்கலாமோ. ஆமாம், டெஃபினட்டாக எடுத்துருக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த ஷாட் ஒன்று எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அந்த உள்ள கட் பண்ணி அந்த எடுக்கிறது அது ஒழுங்கா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஆ, லெஃப்ட் ஃபுட்ல எடுப்பானே. ஆமா, ஆமா. ஸோ அதுதான் இவனுக்கு வரும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகி ஆ, யாருக்கு வந்து விழுன்னு மறந்துட்டேன். ஸோ அதுதான் ஓரளவு. ஆனால் சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டீசெண்டாக கிரியேட் பண்ணான். மார்டினெல்லி தான் எனக்கு தெரிஞ்சு ஆ, அந்த டெக்லான் ரைஸுக்கு ஒரு பால் கண்டினியூஸாக போட்டான். 2-3 பால் போட்டதா இருக்கும். அந்த ட்ரொசார்டு ஹெட்டருக்கு பால் போட்டதா இருக்கட்டும். அதெல்லாம் மார்டின்லி தான் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு தெரிஞ்சு. ஓரளவு டீசெண்டான ஒரு கேம். ஆனால் அவனுமே வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிட்டான். மேட்ச் ட்ரூ. போக 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 ஒரு 6 அவனுக்கு கோல் போட்ட பிறகு மார்டின்லியால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. கேம்குள்ளார வரவே முடியல. ப்ளஸ் ஆனால் நம்ம தூக்கி போட்டு அவனை ஒருத்தனை தான் ஓடுன்றோம். ஸோ அவனுமே ஒரு 10 வாட்டி ஓடிட்டு ஒரு லெவலுக்கு மேலே டயர்ட் ஆயிடுறான். ஸோ ஆனால் அதான் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நம்ம அட்டாக்கர்ஸ்லேயே ஓரளவு நேத்தி கொஞ்சம் சான்ஸ் கிரியேட் பண்ணதுன்னா அது மார்டின்லி தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஸோ ஒரு 5/10 அவனுக்கும். 5 கொடுக்கலாம் நம்ம. யா, யா, 5/10 தான் அவனுக்கும். மேனேஜர் மேனேஜரு அதே 5 தான் ப்ரோ. நான் மேனேஜர் வந்து நான் அதை விட கம்மியா 3 or 4 தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஆமாம், லைக் மெயினா ஓவரால் இந்த ஒன் ஏரி கொண்டு வராதது, லைக் இந்த இந்த ஆமாம், டீம் இந்த ரிஸ்க் எடுத்தது மெயினான விஷயம். லைக் அந்த ரிஸ்க்கு ரிவார்ட் கிடைக்காதது, எங்க ரிஸ்க் எடுக்கணுமோ அங்க வந்து மெயினா எடுக்காம வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா விளையாடினது. ஆமாம். அதெல்லாம் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி இதில் டிசப்பாயிண்டட் ஆனஸ்ட்லி. இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ப்ரீ மேட்ச்சில் நம்பர் 10 வந்து ரைஸ் ஆட முடியும், மிக்கல் மெரினோ ஆட முடியுன்றான். டேய் இல்ல என்னடா அவன் என்னென்னமோ. அவன் அது மாத்திட்டான். ஆக்சுவலா அவன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்னு கேட்டப்ப இவன் அட்டாக்கர்னு சொல்லிட்டான். அவன் வந்து ஆமாம், பொசிஷன் சொல்லல. ஆக்சுவலா நீ அதை நான் எனக்கு நினைச்ச நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஓடகார்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அட்டாக்கரா ஆடிடுவாங்க, அவன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்னு சொல்ல மாட்டான், அட்டாக்கரா ஆடிடுவாங்க அவங்க அப்படிமா. அதான் வாட் வாட் இஸ் ப்ரோ ஸ்மோக்கிங் தான் அதுக்கெலாம். ஸோ அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா இஸ் வாக்கிங் ஆன் தின் ஐஸ் தான் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஆர் டே தான் நான் சொல்லுவேன். இந்த சம்மரில் சாக்காக போகிறானா கேட்டால் கிடையாது. கிடையாது. ஆனால் ஆனா அடுத்த எனக்கு சீசன் தான் கடைசி. அடுத்த அடுத்த சீசன் வந்து மேக் ஆர் பிரேக் தான் என்னை பொறுத்த ஆமா வரைக்கும். ஆமா, எனக்கும் அதான் அடுத்த சீசன் மேக் ஆர் பிரேக். ஆட்ட அதுவும் இல்லை எஸ்பெஷலி போர்டு வந்துட்டு அவன் கேட்க அந்த இப்ப நம்ம பிளேயர் இல்லைன்னு சொல்ற பிளேயர் வந்து ஆமாம், நம்ம ஸ்குவாட்லாம் வந்துட்டாங்கன்னா டெலிவர் பண்ணி ஆமாம், ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆமாம், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஆமாம், நோ எக்ஸாக்ட்லி. மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அவன் வந்து, ஏன்னா ஆமாம், அதுக்கு தான் ஸ்குவாட் வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு மேல யூட்டிலைஸ் பண்றது. இன் கேஸ் வி ஆமாம், கெட் லைக் இப்ப இந்த ஜுமிமெண்டி சொல்றாங்க, ஒரு விங்கர் சொல்றாங்க, ஸ்ட்ரைக்கர் சொல்றாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்து அடுத்த சீசன் அவன் டெலிவர் பண்ணலைன்னா அவன் டெஃபினட்டா வந்து அவனுக்கு அந்த பாயிண்ட்ல வந்துட்டு கிரௌடு, ஸ்டேடியம் போற கிரௌட் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 1. ஆமாம், ரெண்டாவது ஆமாம், விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து யாரை வாங்கணுமோ அவ வாங்காம போர்டு திருப்பி ஃபெயில் பண்ணி விட்டாங்க வச்சுக்கோயேன். எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா அவனே வந்துட்டு அடுத்த சீசன் எண்ட்ல ரிசைன் பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணுது. ம், ஆமாம். ஏன்னா ரெண்டுத்த சீசன் ஆஃப்டர் சீசன் அவனை ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை ஃபெயில் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆமாம், உனக்கு நீ வந்து இவனை வாங்கி கொடுக்கல, அந்த மேனேஜர் அது பண்ணினா அவனுக்கு யார் வாங்கி கொடுக்கலாம், அந்த மேனேஜர் வேற, நம்ம மேனேஜர் வேற, நீ என் கிளப் வேற, என் கிளப் ஒரு மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணும், அது எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி ஆப்ரேட் பண்றப்ப நீ அவனை செட்டப் பண்ற ஃபெயிலியருக்கு, இல்லாட்டி நீ ஸ்குவாட் வாங்கி கொடுத்தோம் அவன் வந்துட்டு கிளப்பை வந்து ஃபெயிலியர் செட்டப் பண்றானா, இது பண்ணாம இருந்தேன்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு டெஃபினட்டா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம். ஸோ 100% அது கரெக்டு. எனக்கு இன்னொரு வெனஸ்டே முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் போனானா அவனுக்கு மத்த பெரிய கிளப்ல சான்ஸ் கிடைக்காம இருக்காது. டெஃபினட்டா ஏதாவது ஒரு பெரிய கிளப் அவனை வந்து தூக்கி போட்டுப்பாங்க. அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஆமா, ஆமா. டெஃபினெட்லி அவனுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவன் யங் பண் மேனேஜர் தானே ப்ரோ. ஸோ ஆமா. டெஃபினட்டா அவனுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆ வெட்னஸ்டே தான் ப்ரோ அவனுக்கு லிட்மஸ் டெஸ்ட். இந்த சீசனோட மொத்த லிட்மஸ் டெஸ்ட்டே வெட்னஸ்டே தான். எப்படி பிளேயர்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ண போறான்? ஃபேன்ஸு அவே ஃபேன்ஸ் போறாங்க. 3000 பேர் போவாங்களா? 3000 பேர் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண தான் போறானுங்க. ம். ஆ எப்படி அந்த பிஎஸ்ஜி அட்மாஸ்பியரை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம்? ஸோ அந்த 1-0 லீட பிராக்மேட்டிக்கா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி ஆட போறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். ஒரு டஃப் வீக் தான் ஆர்டடாவை பொறுத்த வரைக்கும். டெஃபினெட்லி டெஃபினெட்லி யா ஸோ யா அவனுக்குமே வந்து லைக் ஒரு 3-10 தான். அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல. ஆமா, கிரவுட் எனக்கு எதுவும் குறை தெரியல. கிரவுட் வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணினாங்க. தட் ஆமா, ஆல்சோ ஒர்க்ட் இன் ஆர் ஃபேவர் பிகாஸ் போன்மத் வந்து மற்ற டீம் ஃபேன்ஸ் மாதிரி வந்து அவ்வளவு லவுடா இல்ல. ஸோ அதனால வந்து இவங்க வந்து அவங்கள வந்து ஓவர் பவர் பண்ணி கத்தணும் அந்த மாதிரி அது உள்ள கிரவுட் அவங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சப்ஸ்ன்னு வந்தா ஒன்னேரி வந்தான் டூ லேட் ஃபார் ஹிம் டு டூ எனி திங். அது வந்து லைக் ஆமா, அகேன் ஆன் த மேனேஜர். ஜின்செங்கோ நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் தான் கொஞ்சம் பிரிச்சு போட ட்ரை பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து ஆமா, ஒரு 5/10 வேணா கொடுக்கலாம். பட் ஆமா, மற்றபடி எனக்கு ரஹீம் ஸ்டெர்லிங்னா நான் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவான். நான் சேஞ்ச் ஆமா. பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகுறது வேற. நான் உள்ள வர்றப்ப ஹீஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சீக்கிரமா பண்ணியிருந்தா கூட வந்து அட்லீஸ்ட் இவன் விளையாடுறான்டா ஓகே இவன் தான் விளையாடிட்டு போட்டோம் நான் அதுக்கு ஒரு சாக்காக்கோ ஒரு மாட்டினலிக்கோ ஒரு ரெஸ்ட் கிடைக்குதுன்னு யோசிக்கலாம். ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ லைக் ஓவரால் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன்ல வந்து நம்ம வந்து எவ்வளோ 3 கேமோ நம்ம தோத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பல லீக்ல டிரா ஆமா. நடந்திருக்கு. 13 டிராவா நம்ம நடந்திருக்கு. நிறைய இடத்துல மாட்டியிருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு நான் வேற எந்த கேமுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். கரெக்ட், கரெக்ட். I can tolerate anything but I cannot tolerate lack of effort. அந்த lack of ஆமா, effort எனக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் எனக்கு இருக்கிறதுலே கடுப்பாகும். I saw that yesterday. அது from everybody. ஸோ அந்த இருக்கிறப்போ மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் கேம் ஆஃப் த சீசன் தான் நான் சொல்லுவேன். ஆமா. 100%. லைக் ஈவன் மோர் டிசப்பாயிண்டிங் த நியூ காசில் ஆர் யுனைடெட். அந்த கரபாவ் கப்பு இல்லாட்டி இந்த கரபாவ் கப் கேம்ல சான்ஸ் கிடைச்சிச்சு மிஸ் பண்ணோம். யுனைடெட் ஆமா. கேம்ல 10 பேர் போக விட்டுட்டு நம்ம சான்ஸ் கிடைச்சிச்சு மிஸ் பண்ணோம். இந்த கேம்ல வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 டிசப்பாயிண்டிங் கேம். பட் ஐயா நான் சொன்ன மாதிரி ரைட் நவ் இப்போ நம்மளுக்கு தெரியும் டீமுக்கு வந்து இந்த அடுத்த கேம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், மேனேஜருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த சீசனை பெட்டர் ஆக்குறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும். இந்த பாயிண்ட்ல நம்மளுடைய டிஃபரன்சஸ்லாம் அவுட் நம்ம வந்து ஒன்னா இவங்களை சப்போர்ட் பண்றதா நம்மளுடைய ஒரே வேலை. இப்போ இந்த நேரத்துல ஆமா. போயிட்டு மேனேஜர் அவுட்டு பிளேயர்ஸ் வெளியே போட்டுட்டு இருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவே கிடையாது. சீசன் ரெண்டுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனஸ்டா. எனி க்ளோசிங் தாட்ஸ்? அதான் ப்ரோ 100% கரெக்ட். வெனஸ்டே நம்ம பாசிட்டிவாக தான் போகணும். ஸோ நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கேன் ஸ்டில். நம்ம ஏதாவது பண்ணி ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன என்ன நடக்குது. அதான் ஏதாவது பண்ணி ஜெயிப்போம் தான் தோணுதே தவிர என்ன பண்ணி ஜெயிப்போன்றது வந்து என்னால் தெரியல சொல்ல முடியல. தெரியல சொல்ல அதுதான் அதுதான் முடியல. யா ஸ்பெஷலி அதான். சொல்ல முடியல. யா யா ட்ரூ. ஸோ பார்ப்போம் ப்ரோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யா ப்ரீவியூ ஹோப்ஃபுல்லி எபிசோடில் பேசுவோம். things improve. So thanks a lot for joining me, Hemant. இதான் நம்மளுடைய வந்து ரிவ்யூ ஆஃப் த Bournemouth disappointing Bournemouth game and player ratings. அடுத்து உங்களை வந்துட்டு we'll meet you in the preview of the Champions League game against PSG. Thank you very much, Hemant. Take care. Bye. நன்றி ப்ரோ.